கமான் கைஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் ரைட்டுங்களா? இன்னைக்கு நம்ம இன்னொரு லைவ் கேஸ் ஸ்டடி வந்திருக்கோம். லைவாக எப்போவுமே நம்ம பண்ணுறது எல்லாமே லைவ் கேஸ் ஸ்டடி ரைட்டுங்களா? நம்ம ரெக்கார்ட் பண்ணி எது சொல்லணுமோ அதை மட்டுமே ஆடில் போடுற மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. லைவாக அவரு நம்ம கணேஷ் ப்ரோ அச்சீவ் பண்ணியிருக்காரு 1,15,000 rupees a month. ஸோ அவருக்கு ஜஸ்ட் ஐ மெசேஜ் ஹிம், மீன்ஸ் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இதுதான் அமௌண்ட்டு, நான் இது பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, லைவ் கேஸ் ஸ்டடி நம்ம பீப்புளுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ஷேர் பண்ணிடலான்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இன் மீன் டைம் இன் திஸ் லைவ் கேஸ் ஸ்டடி ஃபியூ ஆஃப் த திங்ஸ் தட் யூ நீட் டு ஃபோக்கஸ். குட் ப்ரோ, கதிரவேல் ப்ரோ. ஒன்று, வீடியோ ஆன் பண்ணாதீங்க, லைவ் ஆன் பண்ணாதீங்க, மீன்ஸ் வேற பீப்புள். கணேஷ் ப்ரோ ஆன் பண்ணிப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ வந்து ஆஃப்ல வச்சுங்க. லாஸ்ட்ல எண்டில் வந்து உங்களுக்கு Q&A இருக்கும், அங்கே ஏதாவது நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம் நம்ம கணேஷ் ப்ரோக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி மற்ற பிராண்ட்ஸோட பேர்ஸ் எல்லாம் நீங்கள் சேட்டில் போட்டு விடாதீங்க. நார்மல் செஷனில் ஃபன் பண்ணுறது வேற, இதில் நம்ம லைவ் செஷன், லைவ் கேஸ் ஸ்டடி, இதில் நீங்கள் அந்த பேருங்கெல்லாம் யாரும் மென்ஷன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ எஸ் கணேஷ் ப்ரோ, ஸோ லெட்ஸ் வெல்கம் டு அவர் லைவ் கேஸ் ஸ்டடி. ஸோ உங்களோட வீடியோ ஆடியோ எல்லாமே ஆன் பண்ணி நம்ம பீப்புளுக்கு நீங்கள் யார் என்ன எல்லாம் ஷேர் பண்ணலாம் ப்ரோ. ஆன் பண்ண டக்குன்னு போயிட்டீங்க. இல்ல ப்ரோ, அது கேமரா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஆடியோ கேக்குது ப்ரோ? ஆடியோ கேக்குது, கொஞ்சம் லோவா கேக்குது. இப்ப கேக்குதா ப்ரோ? இப்போ ஓகே ப்ரோ, பெட்டர். ஓகே. ப்ரோ வீடியோ தெரியல, கேமரா சம் ப்ராப்ளம் போல ப்ரோ. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கேமரா கொஞ்சம் ப்ராப்ளம் போல ப்ரோ. ஓகே ப்ரோ, ஸோ லெட்ஸ் கோ அஹெட் வித் த ஆடியோ ஒன். ஸோ எஸ் ப்ரோ, சொல்லுங்க உங்களோட இன்ட்ரோ நம்ம பீப்புளுக்கு, நம்ம அனடி சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு உங்களோட இன்ட்ரோனா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ வாட் இஸ் ஆல் அபவுட் யூ? யா ப்ரோ, என் பேர் கணேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பாத்தீங்கன்னா 2017 பாஸ் அவுட் பண்ணேன் காலேஜ். ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து பாத்தீங்கன்னா 4 கம்பெனிஸ்ல ஒரு 4 years எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தனியா. ஸோ அது டேட்டா என்ட்ரியும் பண்ணேன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணேன். பட் எஸ்இஓ வந்து 2018 ஜாயின் பண்ணி 2022 வரைக்கும் எஸ்இஓ பண்ணேன். 22ல இருந்து 24 வரைக்கும் மெட்டாக்ஸ் பண்ணேன். ஸோ இவ்வளவுதான் நான் பண்ணது. ஸோ நான் வந்து 24 லாஸ்ட்ல நான் ஜாயின் பண்ணேன். ஸோ நம்ம சேலஞ்சர். பட் ஆனா அதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சஸ் எனக்கு வந்துச்சு, ஒர்க்கே பண்ண முடியல. ஒரு 8 months நான் ஒர்க் பண்ண முடியல. அப்பா இறந்துட்டாங்க, தாத்தா தொடர்ந்து இறந்தாங்க. ஸோ 2 பேர் இறந்ததுனால அப்பா பிசினஸ் மேன்னால அது ஏகப்பட்ட சிக்கல் வந்துச்சு, உங்களுக்கே தெரியும்ல ப்ரோ. ஸோ அது ஜிஎஸ்டி எல்லாமே எங்களுக்கு அடுத்தது ப்ராப்ளம் வந்துச்சு, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ நான் கரெக்டா பாத்தீங்கன்னா ஜூலை மந்த் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், அவுட்ரீச் பண்றதே ஸ்டார்ட் பண்ணது தான். ஜான்ல ஒரு டீல் முடிச்சேன், பட் அந்த அளவுக்கு அது முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண முடியல என்னால, ஏன்னா அடுத்தடுத்து எனக்கு சிக்கல் வந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லா மேனேஜ் பண்றதுக்கு டைம் முடிஞ்சு. ஸோ இந்த ஜூலை டு இந்த செப்டம்பர் வரைக்கும் நல்லா போச்சு. அக்டோபர் மாசம் எனக்கு நான் ஃபுல் பேமெண்ட் வந்துருச்சு, ஹாப்பி நானு. அதை வச்சு நான் ரெனோவேஷன் பண்ணேன் இப்போ, கீழே எல்லாம் கீழே விழுந்துச்சு, பழைய பில்டிங் நம்மது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நானு, ஏதோ ஒரு பக்கம் யூஸ் ஆனா சரிதான் அப்படின்னு. வாட் இஸ் த நம்பர் ப்ரோ? எல்லாருமே இங்க நிறைய பேர் நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் 90 people வந்து ஃப்ரெஷர்ஸ். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பர்ன்றது ஒரு கோலா இருக்கு. ஸோ உங்களோட நம்பர்ன்றது ஒன்று சொல்லுங்க. ஸோ லெட் தெம் கெட் இன்ஸ்பயர்ட். வந்த அமௌண்ட் தானே ப்ரோ? ஐ மீன் 1,15,000 லாஸ்ட் மந்த் எனக்கு அப்டேட் பண்ணீங்க பாத்தீங்களா? லாஸ்ட் மந்த் 1,15,000 வந்துச்சு. 1,15,000. யா ப்ரோ, 1,15,000 rupees லாஸ்ட் 30 days. அதோட அப்டேட்ஸும் எனக்கு அமைச்சிருந்தாரு, உங்களுக்கு நான் குரூப்லயும் போட்டிருப்பேன் ரைட்டுங்களா? ஸோ அவரு ஜாயின் தி சேலஞ்ச் பிஃபோர், லாங் பிஃபோர்.
ஆனால் டியூ டு இஸ் ஃபேமிலி சுச்சுவேஷன் அவரோட பாவம் அப்பா வந்து இறந்துட்டாரு, எனக்கு மெசேஜும் போட்டிருந்தாரு. அப்போது குரூப்லேயும் வந்து போட்டிருந்தாரு, ரைட்டுங்களா ப்ரோ? ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை எல்லாம் கொடுத்துருந்தாங்க, நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம், டோன்ட் நீட் டு வரி இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் அவரெல்லாம் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து லாஸ்ட் 3 months like he started to do outreach, and in the last previous month he achieved this number of 1,15,000 rupees in our 100 days challenge. ஓகேங்களா? எஸ் கணேஷ் ப்ரோ. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பீப்புள் வந்து ஃப்ரெஷர்ஸ். ஸோ அவங்க பண்ணுற ஒரு 3 to 5 மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும்? நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸாக நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணதை பாத்தீங்கன்னா மெசேஜே சரியா பண்ண தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட். அதுவும் போயிட்டே சொல்லியிருந்தேன் ப்ரோ இது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்களே. ஸோ மெசேஜ் ப்ராப்பரா கொண்டு போகல, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நான் பேசல ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பீரியட் சேலஞ்சில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி 2,000 rupees நீங்க போட்டிருந்தீங்க, அதான் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நம்ம 100 day சேலஞ்சு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்தா எனக்குமே புரியல. ஸோ 100 day சேலஞ்சில் வந்த போதுதான் நீங்க நிறைய அந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் கொடுத்தீங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஐடியா பண்ணி கொஞ்சம் பண்ணேன். தமிழ் பீப்புள் தமிழ், ஸோ அந்த மாதிரி செக்டர் வைஸ் நான் பிடிச்சிட்டேன். நான் செப்பரேட் பண்ணிட்டு தமிழ் பீப்புள்னா தமிழ், இப்போ பெங்களூர் பீப்புள்ல கொஞ்சம் இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் ப்ரோ. ஸோ கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அவங்களுக்கும். மீட்டிங்லாம் வச்சு கொஞ்சம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து மெசேஜ் கரெக்ட்டா பண்ணனும், பண்ண மாட்டேன். ஓகே யா ப்ரோ, அது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த எனக்கு வந்து அமௌண்ட் பேச தெரியாம இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதாவது 3,000 2,000 அந்த மாதிரி தான் பேசினாங்க ஃபர்ஸ்ட். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்ப அது இன்னொரு கேட்டேன் நான் எப்படி பண்றது. அப்ப நீங்க சொன்னீங்க அந்த மார்க் கால் அட்டன் பண்ண சொன்னீங்க. ஸோ மார்க் கால் அட்டன் பண்ணப்போ ஐடியா கிடைச்சது எனக்கு. பிரதீப் சாய்பு அவங்க எல்லாம் சொன்ன பிறகு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சது. அதை வச்சு கொஞ்சம் பேசினேன். இப்போ 10K அந்த மாதிரி சார்ஜ் பண்றீங்க மினிமமா. சோ அந்த மாதிரி செகண்ட் திங் அது ஒண்ணு பண்ணேன் ஃபர்ஸ்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் கரெக்டா பண்ண தெரியாம நிறைய பேர் அது மிஸ்டேக் பண்றாங்க. அது கரெக்ஷன் பண்ணிக்கணும். நீங்க நம்ம லைவ் செஷன்ஸ்ல அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மெசேஜஸ் எல்லாம் எனக்கு அனுப்பணும். ஸோ அதை ரீஃபைன்ன்றது நீங்க பண்ணணும். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த பிரைசிங் சார்ஜஸ் எல்லாம் வந்துட்டு கம்மியாவே சார்ஜ் பண்றாங்க. 2,000 ரூபாய் 5,000 ரூபாய் இந்த மாதிரியே இருக்காங்க. ஸோ எந்தெந்த சர்வீஸ்க்கு நம்ம எவ்வளவு சார்ஜ் பண்ணலான்றது நம்ம லைவ் செஷன்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். எவ்ரி வீக் நம்ம அந்த கொஸ்டின் எப்படியாவது வருது, ரைட்டுங்களா? ஸோ அது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து லைவ் செஷன்ஸ்ல நீங்க அட்டென்ட் பண்ணுங்க, ரெக்கார்டிங்ஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ எல்லாருமே பண்ற ஒரு 2 மிஸ்டேக் இது. இன்னும் 1-2னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் வந்தா கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் நம்மளுக்கு. டெஃபினட்டா அது கிளைண்டோட நம்ம கரெக்டா நம்ம கம்யூனிகேட் பண்ண அவங்ககிட்ட இதுதான் அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அவங்களுக்கு. சோ கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அது கிளைண்ட் போயிடுவாங்க. அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் as well as that relationship, ஓகேங்களா? அந்த பிசினஸ் ரிலேஷன்ஷிப்ன்றது கரெக்டா இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எவ்வளவு நாள்ல பண்ணுவீங்க, என்ன ரிசல்ட்ஸ் கொடுப்பீங்க, அதுக்கு அவங்க கூட அந்த அந்த கம்யூனிகேஷன் நீங்க கரெக்டா பண்ணிருக்கணும். அதே மாதிரி பேச்சு திறமை வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஃபுல்லா ஃப்ளூயண்டா அந்த கம்யூனிகேஷன் கிடையாதுங்க. இங்க நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியணும். ஆனா கரெக்டா நீங்க எக்ஸாக்டா நீங்க என்ன பண்ணி தருவீங்க, நீங்க ஒன்னு சொல்லிருப்பீங்க, அவங்க ஒன்னு புரிஞ்சுன்னு இருப்பாங்க. அப்போ அவங்க இல்ல ரிசல்ட்ஸ் வரல, அது வரல, இது வரலன்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த ரிசல்ட்ஸ் இவ்வளவு நாள்ல வரும், அதை நான் இப்படி கொண்டு வருவேன், அதுக்கான செலவு இது எல்லாமே கம்யூனிகேஷன்ல தான் வரும், ரைட்டுங்களா? திஸ் இஸ் த தேர்ட் மிஸ்டேக் விச் எவ்ரி ஒன் டஸ். அண்ட் ஈவன் நம்ம கணேஷ் ப்ரோவும் அது பண்ணியிருக்காரு, அதை ஓவர் கம் பண்ணியிருக்காரு ப்ரோ. இன்னும் ஒன்று ஏதாவது சொல்ல முடியுமா? 3 தான் எனக்கு நடந்துச்சு, அவ்வளவுதான். ஓகே, இந்த 3 திங்ஸ் ஓகேங்களா? இந்த 3 திங்ஸுமே எல்லாருமே புரிஞ்சுங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க கத்துக்கிறீங்க, நம்ம செஷன்ல நம்ம இதுல ஸ்கூல் பிளாட்ஃபார்ம்ல கத்துக்கிறீங்க. ஆனா அது கத்துக்கிட்ட பிறகு கிளைண்ட் எடுக்கிறதுக்கு நீங்க அந்த மெசேஜிங்ன்றது கரெக்டா நீங்க பண்ணணும், ஓகேங்களா? கரெக்டான பேக்கேஜிங்ன்றது பண்ணணும். அதுக்கு அவுட் டு பேக்கேஜ் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா இருக்கும். எப்படி நாம 50,000 ஈவன் 1 lakh சார்ஜ் பண்றதுக்கு அதில் நான் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? ஸோ தோஸ் ஹூ கம்ப்ளீட்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாருக்கெல்லாம் அது ஆக்சஸ் கிடைச்சிருக்கோ அதில் நீங்கள் பார்க்கலாம். அவுட் டு பேக்கேஜ் உங்களோட சர்வீஸ் எல்லாம் எப்படி பேக்கேஜ் பண்ணணும்னு கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்தெந்த சர்வீஸ்க்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், எப்படி நம்ம பேக்கேஜ் பண்ணால் வி கேன் சார்ஜ் இட் ஹையர், ஒரு 50,000 மேலே நம்ம சார்ஜ் பண்ணோம்னா எப்படி நம்ம பேக்கேஜ் பண்ணணும், அது எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ பேக்கேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேக்கேஜ் பண்ண வந்து தெரிஞ்ச ஒரு சர்வீஸை எடுத்துன்னு போய் கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கிளைண்ட் கிட்ட, ஓகேங்களா? ஸோ அது வந்து இதுதான் தேர்ட் மிஸ்டேக்.
கதிர்வேல் ப்ரோ, இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்ச பீப்புளுக்கு தான். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் லேட்டரா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சிட்ட பிறகு கிளைண்ட் கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ அதுல இருக்கும் அவுட் டு பேக்கேஜ் வீடியோ. உங்களுக்கு நீங்க இப்பதான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு அது வந்திருக்காது, லேட்டரா வரும். ஓகேங்களா? வித் தட் சைட், எஸ் கணேஷ் ப்ரோ. ஓகே, நான் வந்து ஒரு ஜீரோல இருந்து ஒரு நிறைய பேர் வந்து 30,000 50,000 வந்துடுறாங்க. ஓகேங்களா ப்ரோ? Yep. அதுக்கப்புறம் அது பியாண்ட் போனோம்னா வேற ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதா இருக்கும். ஒன்று மேபி வே ஆஃப் திங்கிங் ஆகட்டும், இல்லை ஒர்க்கிங் ஆகட்டும், எதுவே ஒன்று இருக்கும். ஸோ வாட் யூ Yes. ஃபீல், நம்ம ஒரு 30-50,000 ஸ்டக்காக இருக்கும்போது 1 lakh பியாண்டா நம்ம பர் மந்த்துக்கு போனோம்னா என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கான டீம் வேணும் ப்ரோ. ஆக்சுவலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளைண்ட் யாருமே வரது இல்ல. இது வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ரேட் மாதிரி தான் ஆயிடுச்சு. அங்க எவ்வளவு கொடுக்குறாங்க 5,000, நான் ஒரு 3,000 தரேன், அவ்வளவு அந்த மாதிரி போயிடுவாங்க. சோ நம்ம ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா போயிட்டோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட் ஷூட், ஃபேஸ்புக் ஆடு, அப்புறமேட்டு வீடியோ எடிட்டிங், போஸ்டர் எல்லாமே நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா கிளைண்ட் இதை லைக் பண்றாங்க ப்ரோ. சோ அதனால நம்மளுக்கு வந்து ஈஸியாவும் இருக்கு. இப்ப மத்தவங்க 20,000 கொடுத்தாலுமே நம்ம யூனிக் ஸ்டைல் வச்சு நம்ம பண்ணிடலாம் ப்ரோ. உங்களுக்கு நாங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி கொடுத்தோம், உங்களுக்கு ஜிஎம்பியும் பண்ணி கொடுத்தோம். சோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியும் பண்ணி கொடுத்தோம் நம்ம. சோ அப்படி பண்றப்ப கொஞ்சம் லைக் பண்ண கஸ்டமர்ஸ் இப்ப ஈஸியா இருக்கு அவங்களுக்கும். ஏன்னா அவங்க வந்து இப்ப ஒரே வழியா இப்ப 2 டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க ப்ரோ. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா நம்மளுக்கு வந்து கோட் பண்ண நினைப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட எந்த வேலையும் சொல்லாதீங்க, நீங்களே எவ்வளவுனா பண்ணிக்கோங்க, எவ்வளவுனா சார்ஜ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட் இருக்காங்க ப்ரோ. சோ அந்த மாதிரி கிளைண்ட் தான் நான் பார்த்தது செகண்ட் டைப். சூப்பர், கிரேட். ஸோ இதுதான். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இப்போ 30,000 to 50,000 ருபீஸ் யாரெல்லாம் ஸ்டக் ஆயிருக்கீங்களோ, மீன்ஸ் ஓகே நான் இப்போ ஒரு 30,000 பண்ணிட்டேன் ப்ரோ மாசத்துக்கு, நான் 60,000 அதுக்கு மேல நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 1 lakh per month எல்லாம் போகணும்னா யூ ஹாவ் டு திங்க் அபவுட் ஹவு டு பேக்கேஜ். இந்த வீடியோ ஹவு டு பேக்கேஜ்ல இருக்கு. ஓகேங்களா? எந்தெந்த சர்வீஸ் எல்லாம் நம்ம வித்தோம்னா, எந்தெந்த லைக் ஒரு மாடல்ஸ் நீங்க கத்துனிருப்பீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பேக்கேஜ் பண்ணி நம்ம வித்தா ஹை காஸ்ட்டுக்கு விற்க முடியும். ஏன்னா எல்லா கிளைண்ட்டுக்கும் நீங்க 10,000 நீங்க சார்ஜ் பண்ணீங்களா, இல்ல கம்மியா அதோட கம்மியா சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளைண்ட் தேவைப்படும் டு மேக் 1 lakh per month. அது எப்படி கரெக்டா பொசிஷன் பண்ணலாம் அப்படின்றத கத்துப்பீங்க. எஸ். ஸோ ஆனா கம்மியான கிளைண்ட்ஸ், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஒரு 5 to 8 கிளைண்ட்ஸ்ல நம்ம எப்படி 1 lakh per month அதோட மேல பண்ண முடியும்ன்றது அந்த அவுட் நீங்க பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அதுதான் கணேஷ் ப்ரோ சொல்றாரு. ஸோ எல்லாமே நம்ம எப்படி பேக்கேஜ் பண்ணா, எப்படி அதை நம்ம பிரசன்டபிளா நம்ம கொண்டு போனா தே கேன் பே மோர். ஒரு 20,000 per month பே பண்ற ஒரு கிளைண்ட் இடத்துல நம்ம அதே கிளைண்ட் 30,000 40,000 நம்மளுக்கு பே பண்ணுவார். ஓகே, நான் மினிமலா நான் சொல்றேன், ஒரு ஆவரேஜ் நம்பர் சொல்றேன். ஓகே ப்ரோ, தட் இஸ் த திங் தட் தே நீடட் டு ஸ்கேல் ஃப்ரம் 30,000 to 1 lakh per month. ஸோ ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது வேற கோர்சஸ் இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் ஏதாவது நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ப்ரோ நான் அந்த எங்கேஜ் ஷாப்பர்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும்ல, ஐ மீன் அந்த ஆடியன்ஸ்ல பிஹேவியர்ல பாத்தீங்கன்னா எங்கேஜ் ஷாப்பர்ஸ் இருக்கும்ல, அந்த எங்கேஜ் ஷாப்பர் நான் தான் ப்ரோ. எதை பார்த்தாலும் வாங்கிடுவேன். நம்ம கோர்ஸ் போறது முன்னாடி எதை பார்த்தா நான் வாங்கிடுவேன். 199 வெபினார் எல்லாமே அட்டன் பண்ணிடுவேன் நானு. சோ நம்ம குட் நியூஸ் என்னன்னா நம்ம கோர்ஸ் போய் நான் எதுவுமே அட்டன் பண்ணல இனிமேட்டு. ஏன்னா எல்லாமே இங்கேயே கிடைச்சது. சோ நான் A to Z எல்லாமே கிடைச்சதுனால இனிமேட்டு நீங்க வந்து ஸ்கேம்னா போன போய் எதுக்கு நான் உன்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேயே நான் இந்த சஸ்டெயின் ஆகிட்டேன். அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் 199 99 499 கோர்சஸ் எல்லாம் 30,000 கோர்ஸ் சேர்ந்தேன் ப்ரோ. நானு 30,000 கோர்ஸ் சேர்ந்தேன். ஆனா ஒண்ணுமே இல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா டெய்லி 2 hours ஒர்க் பண்ணுங்க, 1 lakh ஈஸியா அது ஏர்ன் பண்ணிடலாம். நாங்க 1 rupee கூட நான் ஏர்ன் பண்ணல ப்ரோ அவங்க மூலமா. ஆனா நீங்க கிரேட் ப்ரோ, நீங்க கொடுத்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு அண்ட் மார்க்கெட்டுக்கு புதுசா இருந்துச்சு அது உண்மையிலேயே. கண்டிப்பா ப்ரோ. மார்க்கெட்ல இப்ப நம்மள பார்த்து தான் நம்ம கிட்ட கத்துக்கிட்டு தான் நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க. ஆட் என்ன மாதிரியே பேசுறாங்க. அதுதான் அது ஒண்ணு பண்றாங்க. அது வேற கதை, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஓகே. ஆனா இன்னொன்னு நம்ம அவுட்ரீச் பண்றதுல என்ன பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டோம்னா அந்த கிளைண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் இருக்காங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா கொஞ்சம் கம்மி சார்ஜ் பண்ண. இப்ப 15K இது கேட்டோம்னா 10K இருந்தா என் ஃப்ரெண்ட் 10K கொடுத்துருக்கீங்க, சார்ஜ் பண்ணிக்கீங்க, எனக்கு இதே சார்ஜ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே பரவாயில்ல பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல அப்படிதான் நானும் நிர்மலா அப்படிதான் நம்ம வி க்ரோன் அப். ஒரு 2017 எல்லாம் அப்படிதான் அது அப்படிதான் ஒர்க் ஆகும். இப்பவும் அவ்வளவுதான். ஒரு நல்லா நீங்க ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணுவாங்க, கிளைண்ட் கிடைக்குது. ஸோ கம்மியா ரேட்டோ ஜாஸ்தியோ நம்மளுக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா, மாசத்துக்கு நம்ம we can able to 1 lakh per month. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ரிசல்ட்ஸ் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு then we can go for a 3 lakh 5 lakh a month.
இதோட Tasty-ஆ இதோட இருந்துச்சு. இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துன்னு போய் மார்க்கெட்ல we can get a good and bigger clients. That's a Yes. good bro. ஸோ நம்ம கம்யூனிட்டி பத்தி லைக் நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ப்ரோ? நம்ம கம்யூனிட்டி நீங்க நிறைய நாளா இருக்கீங்க நம்ம கம்யூனிட்டியில பார்த்துருப்பீங்க. அது Yes, முன்னாடி bro. 3D சேலஞ்சிலலாம் நீங்க பார்த்து அப்புறம் தான் நம்ம RD சேலஞ்ச் வந்திருக்கீங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டி எப்படி சப்போர்ட்டிவா இருக்கு உங்களுக்கு? ஸோ இது மூலியமா உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு ப்ரோ? நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 to 4 கோர்சஸ் கூட சேர்ந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டியில 3 டைப்ஸ் ஆஃப் இருக்கும். ஒண்ணு பேச மாட்டாங்க, இன்னொன்னு தமிழ் பீப்புளை கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்கும். அப்படி எல்லாம் பண்ணாலுமே எதுவுமே ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மகிட்ட இருந்து மட்டும் நம்ம அவங்க கிராஸ் பண்ணிக்குவாங்க. குட் இன்ஃபோ கைண்ட்லி ஷேர் லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க ஓனர்ஸ். சோ அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு பண்றோம், இவங்க இப்படி பண்றாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, என்டையர்லி டிஃபரெண்ட். நம்ம வந்தது பெருசு. ஏன்னா நான் கடைசியா தான் போய் உங்க சேலஞ்சஸ் ஜாயின் பண்ணேன். 2000 இந்த 30,000 எல்லாமே பண்ணியாச்சு. சரி இங்க மட்டும் என்ன புதுசா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன் நானு. ஆனா பயங்கரமா பண்ணிட்டீங்க. உண்மையா சொல்லுங்க கைஸ், இங்க இருக்கிற பீப்புள் எல்லாருமே மீன் டைம் கணேஷ் ப்ரோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். மீன் டைம் சொல்லுங்க, நீங்க இது நம்ம ஆட் பார்க்க ஒரு முன்னாடி இங்க ஜாயின் பண்ண பீப்புள் நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, இப்படிதான் உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும். என்ன பண்ண போறாங்க, நம்ம 50,000 ரூபாய் கோர்ஸ், 70,000 ரூபாய் கோர்ஸ், 1.5 லட்சம் ரூபாய் கோர்ஸ்னா இருக்கு. சரி என்னதான் இருக்குது இங்க, என்ன பண்ணிடுவாங்க, ரிசல்ட்ஸ் போடுறாங்க, லேண்டிங் பேஜ்ல அவ்வளவு ரிசல்ட்ஸ் இருக்கு, ஆட்ல போடுறாங்க, சரி என்னதான் போய் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்திருப்பீங்க. எஸ்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆனா வந்த பிறகு டெஃபினட்டா உங்களுக்கு அந்த என்னென்ன திங்ஸ் லேர்ன் பண்ணணுமோ, என்னென்ன மற்ற பீப்புள் கொடுக்குறாங்களோ அதை விட நம்ம ஜாஸ்தியாக கொடுக்குறோம். அதுவும் கிளைண்ட் எடுக்கிற திங்ஸ்ல வந்து நம்மள அடிச்சுக்கிறதுக்கு தமிழ்ல ஆளே கிடையாது. இந்தியாலே இல்ல ப்ரோ, இந்தியாலே கிடையாதுன்னு, உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லிடுங்க ப்ரோ. இருப்பாங்க கண்டிப்பா. தமிழ்நாடுல இப்போ நான் பார்த்த நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் கோச்சஸ், அங்க படிச்ச பீப்புள் தான் நம்ம எங்கிட்ட வந்திருக்காங்க, நம்ம கிட்ட நிறைய பேர். ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்னது எல்லாமே தான் நான் சொல்றேன். ஸோ அதை நம்ம டைரக்டாவே சொல்லலாம். நம்ம தமிழ்நாடுல கிளைண்ட் கெட்டிங் திங்ஸ்ல, அதுவும் தட்டு பர்டிகுலர் அவுட்ரீச் அண்ட் மார்க் கால், சேல்ஸ் ரிலேட்டடா இது வந்து யாருமே பண்றது கிடையாது. தட் டு அட் திஸ் காஸ்ட். இதை தான் நாங்க சொல்றோம். ஓகேங்களா? எஸ் ப்ரோ. ஸோ இந்த மார்க் கால்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ப்ரோ? உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம வந்து பிச் பண்றாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும், ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் என்ன நான் சஜஷன் சொல்ல வைப்பேன்னா, SEO, WordPress அதெல்லாம் ஒரு சில பேர் தெரிய மாட்டேது. எவ்வளவு சார்ஜ் பண்றது அப்படிங்கறத நிறைய பேர் கேட்கறாங்க, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிறாங்க. அதே பத்தி கொஞ்சம் பேசினாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம ஏன்னா நம்ம எல்லா சர்வீஸ் பத்தியும் கொஞ்சம் பேசினாங்கன்னா கண்டிப்பா நம்ம கம்யூனிட்டியும் பெஸ்டா இருக்கும் உண்மையிலே. ஏன்னா அவங்க அதுலதான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும் ஒரு சில பேர். சோ எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி தான் பெஸ்ட் எப்பவுமே. கண்டிப்பா எல்லாம் போடுறாங்க. நான் ஜோ ஸ்டாக் பார்த்து தான் வந்திருக்காரா, நோ ப்ரோ க்ரோ ஆகணும்னு வந்து நிர்மல் ப்ரோ பார்த்துட்டு ஐ ஆல்ரெடி நோ ஜோ ஸ்டாக்ஸ். எஸ், நிறைய பேர் ஜோ ஸ்டாக்ஸ் பார்த்து நிர்மல் ப்ரோ பார்த்து வந்திருப்பாங்க. ஸோ தட்ஸ் த ஒன் திங் ப்ரோ. கண்டிப்பா வந்து நீங்க இது முன்னாடி கோர்சஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கம்யூனிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இங்க வந்து லைக் யூ காட் திஸ் சக்சஸ். நிறைய பேர் வந்து நம்ம சேலஞ்ச்லயும் வந்து கோர்ஸ் சேர்றாங்க. ஓகேங்களா? சேலஞ்சுக்கு சேர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாளோ 5 நாளோ தான் வந்து நம்ம செஷனுக்கு வராங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரமாட்டிருக்காங்க. அந்த மாதிரியான பீப்புளுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ப்ரோ ஆக்சுவலா நான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி 6 months பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இல்ல. சோ அந்த கன்சிஸ்டன்சியா நம்ம வந்து வந்தாதான் அந்த டெக்னிக் பத்தி நம்மளுக்கே தெரியும். ஸ்கில்ல படிச்சு வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்லயே ஓரளவுக்கு பேசிக்கா இருக்கு, ஓரளவுக்கு அதை கவர் பண்ணாலே போதும். சோ அதை படிச்சு வந்து இவங்க கொஞ்சம் வெளி நாலேஜும், அதாவது எக்ஸ்ட்ரா நாலேஜ் அக்வயர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவங்க டெய்லி வந்தாலே போதும். 7 to 8 வராங்கன்னா அட்லீஸ்ட் ரெக்கார்டிங் பார்த்தா கூட போதும். ரெக்கார்டிங் தான் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம டீம். சோ அந்த ரெக்கார்டிங் அவங்க கோ த்ரூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்தா கூட ஓகே தான். சோ அவங்க அதை அக்வயர் பண்ணாலே போதும், டெய்லியும் ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணிடலாம். எஸ், கம் ஆன் கைஸ். ஸோ இதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கன்சிஸ்டண்டா இங்க நம்ம 100 days நம்ம பண்ணோம்னா தட்ஸ் மோர் தென் எனஃப் டு கெட் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிளைண்ட்ஸ். சம்திங் வேர் பிட்வீன் ஒரு 5 to 8 clients, 10 clients நீங்க ஈஸியா எடுக்க முடியும். இந்த 5 to 10 clients 8 clients வச்சா யூ கேன் டெஃபினெட்லி மேக் 1 lakh per month. ஓகேங்களா? தட்ஸ் அ திங் தட் வாட் கணேஷ் ப்ரோ சொல்றாரு. ஒரு நாள் செஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் செஷனுக்கு வராம
அதுக்கப்புறம் 3 மாசம் ஆயிட்ட பிறகு 2 மாசம் ஆயிட்ட பிறகு மறுபடியும் நீங்க இன்னொரு வாட்டி வந்து வந்து ப்ரோ நான் கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ நீங்க எப்போ வேணாலும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். இட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். பட் ஆனால் கன்சிஸ்டண்டா ரிசல்ட்ஸ் வரணும்னா உங்களுக்கு நீங்க கன்சிஸ்டண்டா எஃபர்ட்ஸ் போடணும். ஓகேங்களா? அது வந்து எல்லாருமே புரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரோ நிர்மா ப்ரோ வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா உங்க சைட்ல இருந்து கேளுங்க. கணேஷ்ராம் ப்ரோ எப்படி இருக்கு மந்த்க்கு 1 lakh rupees மேக் பண்றது? நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பண்ணணும். கன்சிஸ்டன்டா பண்ணணும். அதான் எனக்கு அது வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? மாதிரிதான். பாருங்க இவரு இப்போ 1 lakh அச்சீவ் பண்ணிட்டாரு. ஆனா அது பத்தாது. அது அது உண்மையா பார்த்தா அது பேர் மினிமமா நான் சொல்றேன். 1 lakh per month இங்க இருக்கிற பீப்புளுக்கு எல்லாருக்குமே மைண்ட்ல நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். அது 1 lakh per monthன்றது ஒரு பேர் மினிமம் அமௌண்ட் தான். அண்ட் ஒன் மோர் திங், இது 1 lakh per month. நான் ஆட்ல எல்லாம் பாக்குறேன் நிறைய பேர் வந்து மொத்தமா ஒரு 10 லட்சம் 15 லட்சம்ன்றாங்க. அது ஒரு 2 வருஷத்துக்கு பண்றது. அவங்க 5 வருஷம் சேர்த்து சொல்லிருப்பாங்க. சேர்த்து சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இது சோ அது வேற கதை. அது வேற. அது கட் பண்ணி போடுவாங்க. நீங்க கணேஷ் ப்ரோ நீங்க எவ்வளவு earn பண்ணிருக்கீங்க? அவர் சொல்லுவாரு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு 10 லட்சம். அந்த அவர் 10 லட்சம் மட்டும் தான் கட் பண்ணிட்டு ஓகே நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம தமிழ்நாடு பசங்க என்ன பண்ணுவாங்க? 10 லட்சம்டா சேர்றா இங்க தான்டா சேர்க்கணும் நம்ம. அப்ப இன்னொருத்தர் சொல்லுவாரு அவர் பாவம் பரம்பரையா ஒரு பிசினஸ் நடத்திட்டு வந்திருப்பாரு. 1 கோடி ரூபாய் பண்ணிருக்கேன் ப்ரோ சொல்லுவாரு. எது அவங்க அப்பா அவங்க தாத்தா வச்சிருக்க பிசினஸ் எல்லாம் நடத்தின்னு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது இங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல ஒரு கோர்ஸ்ல சேர்ந்துட்டு அது கொஞ்சம் ஏதாவது ஒரு 80 லட்ச ரூபாய் 90 லட்ச ரூபாய்ல இருந்து ஒரு 10 லட்ச ரூபாய் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அது வந்து 1 கோடி ரூபாய் பண்ணிருக்கேன் ப்ரோ. நானு புட்ரா இதுதான் வேணாடா 1 கோடி ரூபாய் பண்ணிருக்கேன் ப்ரோ. அது மட்டும் 1 கோடி ரூபாய் பண்ணிருக்கேன் ப்ரோ. 50 லட்ச ரூபாய் பண்ணிருக்கேன் ப்ரோ. இது எப்போதுல இருந்தோம். அதெல்லாம் முன்ன போட மாட்டாங்க. ஆனா நம்ம அன்கட் வெர்ஷன் டைரக்டர் வெர்ஷன் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா பிலிம்ல எல்லாம் பாலா டைரக்டர் வெர்ஷன் எல்லாம் பிலிம் ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இங்க நம்ம எல்லாமே என்ன பேசுறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? அது முன்னாடி எவ்வளவு நாள்ல பண்ணிருக்காங்க 30 நாள்ல இவர் பண்ணிருக்காரு. லாஸ்ட் 30 டேஸ்ல டைரக்டர் அன்கட் வெர்ஷன். சோ நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு எடிட்டட் வெர்ஷன் நிறைய பேர் இதெல்லாம் வந்து எடிட்டட் வெர்ஷனா இருக்கும். தட்ஸ் அ டிஃபரெண்ட் பார்ட். கண்டிப்பா வந்து நீங்க இதெல்லாம் அவேர்னஸ் புரிஞ்சுக்கணும். நான் எதுக்காக சொல்றேன்னா அதை நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோன்றது இருக்கு, எப்படி எடுத்துக்கணும்ன்றது இருக்கு. மார்க்கெட்டிங்க கரெக்டா பண்ணா மார்க்கெட்டிங், இல்லைன்னா ஸ்கேம் இல்ல தெஃப்டிங் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தான். அது ரெண்டும் ஒரே சின்ன நூலிலே தாங்க டிஃபரண்ட். ஆமா. ஓகேங்களா? சோ மார்க்கெட்டிங்க்கும் நான் நார்மலா எப்பவும் சொல்லுவேன் பிசினஸுக்கும் நார்மலா திருடுறதுக்கும் ஒரே ஒரு நூல் தான் இது. ஓகேங்களா? அந்த நூலுக்கு மேல நீங்க இந்த ஒரு பிடிக்க வந்தீங்கன்னா திருடு. ஓகேங்களா? பிசினஸ் ரைட்டான வேயா பண்ணணும். அது நிறைய பேர் வந்து தப்பா மார்க்கெட்டிங் பண்றாங்க. நம்ம பீப்புளும் அதை நம்புறாங்க. நிறைய பேர் ஓகே செம்மடா சூப்பர்ரா அந்த மாதிரி. எஸ் ப்ரோ கணேஷ் ப்ரோ வேற ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம கம்யூனிட்டிலாம் இந்த கம்யூனிட்டி சாங்குன்னு ஒண்ணு இல்ல. ஸ்டேஜ் மேல ஏத்தி உங்களெல்லாம் நான் வந்து எதுவுமே பண்ணல. உங்க கையில எதுவுமே உங்க கையில எதுவும் அவார்டும் இல்ல. உங்க தலையில எதுவும் ஒரு கொண்டையும் வைக்கல. சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாத போது ஏன் ப்ரோ இங்கேயே இருக்கீங்க? இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்றது? ப்ரோ அது வந்து இதுக்கு ரீசன் சொல்றேன் ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா இது வந்து 3 விஷயம் இருக்கு. நான் விஷயம் பண்றது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புது விஷயங்கள் நான் லேர்ன் பண்ண முடியுது. நான் வந்து எப்பவுமே லேர்னிங் பண்ற பர்சன். நானு புதுசா அதை கத்துக்கணும் அப்படின்னு. நீங்க வந்து இப்ப புதுசா வந்து லான்ச் பண்றீங்க, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மார்க்கெட்லயே இன்னும் வரல. சோ அதுக்கு முன்னாடியே நீ பண்றீங்க. அப்ப நம்ம பிசினஸ்க்கு தான் தேவை. எது வரலையோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது ஒண்ணு. செகண்ட் வந்து எங்க அப்பா வந்து கடைசியா கொடுத்த ஃபீஸ் தான். சோ 2000 rupees நீங்க அட்வான்ஸ் போட சொன்னீங்க, கடைசியா போட சொன்ன ஃபீஸ் தான். சோ அது ஒண்ணு. அண்ட் தேர்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு எனக்கு எப்பவுமே. அதாவது அருண்போ இல்லைனாலுமே வேற யாருனாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க எப்பவுமே நீங்க 2 பேரும் அவைலபிளா இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனா அவைலபிளா இருந்தா கண்டிப்பா சொல்லுவீங்க, மத்தவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ. சோ இது ஃபேமிலி. சோ ஒரு அண்ணன் எங்க வெளியே போய்க்கிறாரு, ஒரு தம்பி வந்து இதை பாத்துக்கிறாரு கடையை பார்த்து. இந்த மாதிரிதான் நம்ம பீப்புள், நம்ம தங்கச்சிங்க அக்காங்க இருக்காங்க, நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்காங்க. சோ கம்யூனிட்டியா இப்படிதான் நம்ம க்ரோ ஆகும். ஓகேங்களா? நான் ரீசெண்டா ஒரு வீடியோ ஒருத்தர் பூச்சி அமைச்சிருந்தாங்க. ஐ வாண்ட் டு ப்ரூவ் இட் ராங். ஓகேங்களா? ஒருத்தர் வீடியோ பூச்சி அமைச்சிருந்தாங்க.
நீங்க யாரனா கூட கேட்டிருப்பீங்க. அது அந்த ஒரு சில பீப்புள் நம்ம அங்க சில வேற ஸ்டூடெண்ட்ஸை கூட இங்க இருக்காங்க இல்லைங்களா, நம்ம 100 சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஐ வாண்ட் டு பிரேக் இட், பி ரெடி ஃபார் இட். ஓகேங்களா, நான் என்ன சொல்றேன்னா, ஸோ ஒருத்தரோட வீடியோ நான் பார்த்தேன். ஓகேங்களா, இந்தியாவிலேயே நம்ம கம்யூனிட்டி மாதிரி ஓகேங்களா ஒரு வைபான கம்யூனிட்டி இல்லைன்ட்டு இன்னொரு கம்யூனிட்டி பர்சன் சொன்னாங்க. ஓகேங்களா, இல்ல அப்படி இல்லைனா நம்ம கம்யூனிட்டி தான் கெத்துன்ற சொல்ற பீப்புள் எல்லாம் செலிப்ரேட் பட்டன் போடுங்க, எஸ் 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 எல்லாம் போடுங்க சாட்டு. நம்ம கம்யூனிட்டி தான் இருக்கிறதுல கெத்து. மீன்ஸ் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஜீரோல இருந்து நம்ம பீப்புள் தான் ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி ஜெயிச்சுட்டு இருக்க பீப்புளை கூட்டிட்டு வந்து ஜெயிக்க வச்சுட்டோம் நாங்க சொல்லலை. இங்க இருக்கிற பீப்புள் எல்லாருமே ஜெயிக்கிற வேண்டிய பீப்புள். ஜீரோல இருக்கிற பீப்புள், ஜீரோல இருந்து அவங்கள கொண்டு வர ஒரு கம்யூனிட்டி தான் கெத்து. வாட் யூ கைஸ் திங்க்? ரைட்டுங்களா? ஸோ நம்ம ஒரு காலேஜஸ் இந்த ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஸ்கூல்ல இருந்து ஒரு 85% நீங்க வாங்கியிருந்தா தான் இந்த காலேஜுக்கு நீங்க எலிஜிபிள் சொல்லிட்டு அந்த மாதிரியான பீப்புளை மட்டுமே வர வச்சுட்டு 100% ரிசல்ட் போடுறது கெத்தா? நீங்க ஜீரோல இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா, நான் உங்களை 85-95% நான் வாங்கி வைக்கிறேன், அது கெத்தா? ஸோ நாம அதுதான் மேபி நம்ம 100% ரிசல்ட் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நாம சூஸ் பண்ற பீப்புள் வந்து பாவம் படிக்க தெரியாத பீப்புள். அவங்களும் நீங்க பாஸ் பண்ணுங்க, நான் அவங்கள பாஸ் பண்ணி வைக்கிறேன் வாங்க. இல்ல ப்ரோ நான் ஜஸ்ட் பாஸ், நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி வைக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் வாங்கி வைக்கிறேன், நான் டிஸ்டிங்ஷன் டாப் வாங்க, டாப் கிளாஸ் இல்ல டாப் மார்க் வாங்க. அதுதான் கெத்து. அதுதான் ஒரு ரியல் எஜுகேஷனுக்கான ரீசன். அது ஒரு ரியல் எஜுகேஷனுக்கான ஒரு மீனிங். ரைட்டுங்களா? ஸோ பாஸ் பண்ற எல்லாம் நான் 80% 90% வாங்கின பீப்புள் மட்டும் நான் பாஸ் பண்ணி வச்சேன்னா அது ரியல் எஜுகேஷனா? சொல்லுங்க, கமான். இஸ் தட் அ ரியல் எஜுகேஷன் தட் இஃப் ஐ சூஸ் அ பர்சன் அண்ட் ஃபுல்லி ஓகே இவங்க தான் எனக்கு வேணும் 90%, இவங்க தான் 80% வாங்கியிருக்காங்க, இவங்க மட்டும் வேணும்ட்டு, அது ஒரு நல்ல ஒரு ஸ்கூலும் கிடையாது, நல்ல ஒரு காலேஜும் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம கம்யூனிட்டியும். நம்ம கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே ஓகேங்களா லோவர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, ஓகேங்களா மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. நம்ம போன வாரம் ஒரு 3 நாள் முன்னாடி வந்துட்டு பாவம் ஒன் ஆஃப் த பர்சன், மேபி அவர் இங்கே இருக்கா கூட தெரியல. ஸோ ஒன் ஆஃப் த பர்சன் கிராஜுவேட் பர்சன், வேலை 2 வருஷம் இல்லாமல் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த ஒரு பர்சன். ஓகேங்களா, ஆட்டோ ஓட்டிட்டு பாவம் கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பர்சன், அவருக்கு நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபெண்ட் ஆகும் நம்ம சேலஞ்சுக்கு வந்து he got a job. ஓகேங்களா, இப்போ மேபி 21,000 rupees தான் பர் மந்த். ஆனால் அது கம்மி கிடையாது. அது அந்த ஏன்னா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க அவர் ஃபேமிலியில் எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன், அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்குமா சொசைட்டியில்? நார்மலாக வேலைக்கு போனாவே சம்பளத்தை வச்சு தான் இந்த நம்ம பீப்புள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. வேலைக்கு பாவம் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாங்களா? ஆட்டோ ஓட்டுறது தப்பு கிடையாது, ஆனால் யார் ஓட்டுறது? நல்ல ஒரு பச்சை பர்சனா? ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரியான பர்சனும் இங்கே வின் ஆகிற ஒரு கம்யூனிட்டி தான் நம்ம கம்யூனிட்டி. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். மற்ற இதில் வந்துட்டு நம்ம கெத்தாக காட்டிக்கிறதுல அதனால நம்ம ஃபஸ்ட்டே கிடையாது, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். மீன்ஸ் நம்ம அப்போ கணேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட எந்த மியூசிக் இல்லை, போட்டு உங்களை நார்மலாக ஏற்றுறதுக்கு எல்லாம் எந்த மியூசிக் டைரக்டரும் நாங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணல. இப்போ நேற்று கூட ஒரு ப்ரோ அமைச்சிருந்தாங்க, ப்ரோ ஒரு இன்னொரு வேற ஏதோ கம்யூனிட்டியோட சாங், ப்ரோ இந்த சாங் பாருங்க ப்ரோ சிரிப்பா இருக்குன்ட்டு அனுப்பிச்சு விட்டுருந்தேன். ஸோ நம்ம 100 சேலஞ்ச் பார்ட்டிசிபெண்ட் தான், சிரிப்பா இருக்கு பாருங்க ப்ரோ. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபன்னா எடுத்துக்க, அது ஒரு இதுவா மாறிடுச்சு. ஒரு சாங் போடணும், இன்ஸ்பயர் பண்ணோம். நாங்க சாங்கை போட்டு இன்ஸ்பயர் பண்றது கிடையாது, ரிசல்ட்ஸ் போட்டு இன்ஸ்பயர் பண்ற ஒரு கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ எஸ், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் ஆல் த லேர்னிங்ஸ் அண்ட் as well as மிஸ்டேக்ஸ். கண்டிப்பா வந்து இந்த 1,15,000 rupees a monthன்றது கன்சிஸ்டண்டா நீங்க பண்ணணும். 2 lakh 3 lakh 5 lakhலாம் நீங்க ரீச் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கம்யூனிட்டியில கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க அந்த கம்யூனிட்டியில நீங்க எப்பவும் நல்லா ஆக்டிவா இருங்க. நம்ம ஐரிங் குரூப் இருக்கு, அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டா யூ கேன் ஏபிள் டு க்ரோ மோர். ஸோ இன் மீன் டைம் நிறைய பீப்புள் நம்ம கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸு சில Q&A மாதிரி நம்ம பண்ணலாம். let's ask few more questions from other people. அவங்க கேட்கட்டும், அதோட ஆன்சர்ஸ் நீங்க பண்ணலாம் ப்ரோ. ஓகேங்களா? ஓகே, யா எஸ், கம் யூ கேன் அன்மியூட் யுவர்செல்ஃப், இல்லனா சாட்ல இல்லனா டெக்ஸ்ட்ல நீங்க ஷேர் பண்ணலாம், எப்படி வேணும் நீங்க ஷேர் பண்ணுங்க. சாட் பண்ணி சாட் ஆப்ஷன். என்ன क्वेश्चन இருக்குங்களா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ இப்போ 1,15,000 earn பண்றேன்னு சொல்றீங்க.
இப்போ உங்க கையில எவ்வளவு கிளைண்ட்ஸ் ப்ரோ இருக்காங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 லைன்ஸ் இருக்காங்க. Yeah. ஓகே ஓகே 5 to 6 கிளைண்ட்ஸ் வச்சு 1,15,000 earn பண்றீங்களா? Yes. Yes. அது டிஃபரெண்ட் டொமைன்ஸ் இருக்கு. வெப் டொமைன். குரூப்ல போட்டிருப்பேன் பாத்தீங்களா, ஒருத்தர் Yes. 50,000, ஒருத்தர்கிட்ட 10,000, ஒருத்தர்கிட்ட Yes. இந்த மாதிரி பிரேக் அவுட் போட்டிருப்பேன். நான் குரூப்ல போட்டிருப்பேன் பாருங்க குமார் ப்ரோ. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சர்வீசஸ்க்கு சார்ஜ் பண்ணிருப்பாரு. ஒரு சில கிளைண்ட்டுக்கு ஐ திங்க் ஏதோ ஒரு நார்மல் எடிட்டிங் கூட பண்ணி 800 ரூபாய் கூட சார்ஜ் பண்ணிருக்காரு. அது கூட போட்டிருந்தாரு. அது சின்னதா, அதெல்லாம் சின்ன ஒன் டைம் ஒர்க், அதெல்லாம் சின்ன ஒர்க். Yes. அதையும் கவுண்ட் பண்ணி போட்டு தான் அவரு 1,15,100 rupees 15,100 அது பிரேக் டவுன் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ என்ன சர்வீஸ் பண்றீங்க ப்ரோ? என்ன சர்வீஸ் பண்றீங்க? என்ன சர்வீஸ் பண்றீங்க? நான் வந்து மெட்டாலிக்ஸ் SEO, வீடியோ எடிட்டிங், அந்த வாய்ஸ் ஓவர் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த சர்வீஸ் ஃபுல்லாமே பண்றோம். சூப்பர் ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சூர்யா வெங்கட் ப்ரோ கேட்டிருக்காங்க, நீங்க ஜாப் கண்டினியூ பண்றீங்களா இல்ல ஃபுல் ஃபிளெஜ்டா இப்போ ஃப்ரீலான்சிங்கா கணேஷ் ப்ரோ? நான் ஜாப் போய் 1 year ஆச்சு ப்ரோ. ஏன்னா அப்பா இருந்தது நான் ஜாபே போல. ஸோ அப்பா வந்து ஃப்ரீலான்சிங் தான் போயிட்டு இருக்கு. ஃபுல் டைம் ஃப்ரீலான்சிங். எஸ் கமான்ங்க, சீக்கிரமா வேற ஒரு கொஸ்டின் ப்ரோ நான் கேட்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கேளுங்க ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுக்க எத்தனை நாள் ஆச்சு ப்ரோ? அது 6 months ஆச்சு ப்ரோ எனக்கு. ஏன்னா ஜாயின் பண்ணி ஒரு 6 months கழிச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் நீங்க ஸ்டார்ட் பண்ணது எவ்வளவு நாள் ஆச்சு ப்ரோ? நீங்க ஸ்டார்ட் பண்ணி மீன்ஸ் நீங்க அவுட்ரீச் பண்ணி எவ்வளவு நாளா கிடைச்சிச்சு? அது வந்து 10 daysல எடுத்துட்டேன் நான். 10 daysல. ஏன்னா அவரு ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணி அவரால கண்டினியூ பண்ண முடியல. கண்டினியூ அவர் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரோ இருக்கும்போது அவரோட அப்பா வந்து தவறிட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஃபேமிலி கஷ்டம். 6 months he was in our community. ஆனா ஆக்டிவா அவர் எந்த ஒர்க்குமே பண்ணல. ஸோ கிளைண்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 daysல அவரு ஃபர்ஸ்ட் டீல க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ப்ரோ எனக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. கேளுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க இந்த ஆப்பு அதுக்கப்புறம் வெப்சைட்டு இதெல்லாம் சேர்த்து பண்றீங்கல்ல, ஸோ இதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாலேஜ் இருந்ததா இல்லை கோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாலேஜ் வந்ததா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். நான் ஸ்டார்டிங்ல ப்ரோ சொல்லியிருந்தேன் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணுங்கிறது. நம்ம டீம் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம பண்றது. ஏன்னா தனியா நம்மளுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ மற்றவங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும். சார் ப்ரோவே சொல்லியிருப்பாரு, ப்ரோ முன்னாடியே சொல்லியிருப்பாரு, உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஸ்கில் வச்சு கொலாப் பண்ணி பண்றதுதான் ப்ரோ. ஸோ நாங்க 2 பேரும் கொலாப் பண்ணி பண்றதுதான் ப்ரோ. எஸ். ஓ 2 பேர் ஜாயின் பண்ணி கொலாப் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ ஆனா உங்களுக்கு தெரியாது வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் நீங்க நான் வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு. அதாவது இதுதான் ரேட்டு, இதுதான் பிரைஸ் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து போட்டுவாங்க கிளைண்ட். ஸோ அதான். ஓகே ஓகே. கிளைண்ட் கிட்ட பிட்ச் பண்ணும்போதே எல்லா சர்வீஸும் என்கிட்ட இருக்கு, பட் நீங்க பண்றது இல்ல. நீங்க அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ, அப்படி சொல்லக்கூடாது. we have a team அப்படின்னு போட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஏஜென்சி நேம் இருக்கும். ஸோ அந்த நேம்ல நாங்க வந்து பேசிடுவோம். பேசிட்டு we have a team அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் கிளைண்ட் கிட்ட. ஸோ ஓகே நீங்க எவ்வளவு சார்ஜ்ன்னு சொல்லுங்கன்னு அவங்க அந்த சார்ஜ் வாங்கி நாம வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துவோம். நம்ம அப்படிதான் கொலாப் பண்ணி கொடுத்துவோம் ப்ரோ நாங்க. இப்போ வீடியோ ஷூட்டுக்குன்னு அதுக்குன்னு தனியா வச்சிருக்கீங்க குரூப்? இருக்கு ப்ரோ. நம்ம ஹைரிங் குரூப்ல இருப்பாங்க ப்ரோ நிறைய பேர். உங்களுக்கு ஏதாவது சர்வீசஸ் தேவைன்னா நம்ம பீப்புள் இருக்காங்க. நம்ம ஹைரிங் குரூப்ல நீங்க யூ கேன் ஜஸ்ட் ஹையர் அ பர்சன் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். நீங்க பீப்புள் இருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், நல்லா நிறைய சார்ஜ் பண்ற பீப்புள் இருந்து கம்மியா சார்ஜ் பண்ற பீப்புளும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ் அதுக்கு என்ன இருங்கப்பா, என்னது வெங்கடேஷ் ரன் ஆன் பண்றது போக லாபம். எஸ் இது வெங்கடேஷ் ப்ரோ, அது வந்து இவரோட லாபம் தான். ஆட் ரன் பண்றது காஸ்ட் கிடையாதுங்க. ஆட் வந்து செப்பரேட் காஸ்ட். ஆடுக்கு நம்ம தனியா தாங்க சார்ஜ் பண்ணுவோம். ஆட் எப்பவுமே நீங்க சார்ஜ் பண்றது ஆடுக்கு செப்பரேட். நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே ஆடுக்கு செப்பரேட், சர்வீஸ் சார்ஜ் செப்பரேட். அந்த சர்வீஸ் சார்ஜ் பர் மந்த் தான் இவர் மென்ஷன் பண்ணிருக்கு. எல்லா சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸும் பர் மந்த் அதுதான் ஃபாலோ பண்ணணும் நீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இது. ஸோ ஹவு டு ஜாயின் ஹைரிங் குரூப்னா யூ ஹவ் டு மேக் 5,000 rupees ஃபர்ஸ்ட். ஒரு கிளைண்ட் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 5,000 rupees யூ ஹவ் டு மேக். Then you can join in our hiring group. ஓகேங்களா? ஸோ there is a eligibility for that hiring group. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எந்த நீஷ்ல கிளைண்ட் எடுத்தீங்க ப்ரோ? இது வந்து டெஃபினட்டா அவர் சொல்லுவாரு. ஆனா என்னோட சஜஷன் அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் எந்த நீஷ்னு எல்லாரும் கேட்குறீங்க. இன்னொரு தப்பு பண்றீங்க. அதனாலேயே நம்ம பீப்புள் வந்து ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பேர் போட மாட்டாங்க. ரிசல்ட்ஸ் போட்டாங்க ப்ரோ. எனக்கே வந்து கால் பண்ண ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருக்காரு, ப்ரோ நீங்க ரிசல்ட்ஸ் ப்ரோ நீங்க கிளைண்ட் போட்டீங்க எப்படி ப்ரோ எடுத்தீங்க? யோ நான் தான் ஏன் ஃபவுண்டரு. எனக்கு கால் பண்ணிட்டு நான் வந்துட்டு கால் நான் ஐ டோன்ட் ரிசீவ் த கால்ஸ். ஓகே நான் மெசேஜ் பண்ணேன், சொல்லுங்க ப்ரோ என்ன ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு விட்டேன், மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். ஸோ அவர் வந்துட்டு ப்ரோ நீங்க குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தீங்களே இது ரிசல்ட்டு
எவ்வளவு நாள் எடுத்தீங்க ப்ரோ கிளைண்ட்? என்ன கேட்குறாரு இவரு, எவ்வளவு நாள் எடுத்தீங்க கிளைண்ட்? அப்புறமா ஆடியோ நோட் அமைச்சேன் ப்ரோ புரியலன்ட்டு. இல்ல ப்ரோ ரிசல்ட் வந்து நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்களே, எவ்வளவு நாள் எடுத்தீங்க, இன்ஸ்பைரிங்கா இருக்கும், கொஞ்சம் எப்படி எடுத்தீங்க எனக்கு சொல்லுங்க ப்ரோன்ட்டு. புரிஞ்சு போச்சுடா அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா, யாராவது ரிசல்ட்ஸ் போட்டோன்னே டக்குன்னு கால் பண்ணிடாதீங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? இட் வில் பி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் தெம். மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ இல்லை சிஸ்டர், எப்படி நீங்க ரீச் அவுட் பண்ணீங்க, என்ன நீஷ் அந்த அங்கே கேளுங்க. அந்த நீஷ் கேட்கும் போது ஏன் நான் இந்த சொல்ல வரேன்னா, ஓகே இந்த சிஸ்டர் இந்த நீஷ் பண்ணியிருக்காங்கன்னா நாமளும் அதே நீஷ் பண்ணலாம். அதுக்காக தான் நிறைய பேர் நீஷ் கேக்குறீங்க. கரெக்ட்டுங்களா? அதுதான் ஓகே, அந்த நீஷ்க்கு மட்டுமே நம்ம பண்ணலாம் கிடையாது, எல்லா நீஷும் ஒர்க் ஆகுங்க. கைஸ் இப்போ நம்ம சால்வ் பண்றது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம். அது எல்லாருக்குமே தேவை. லீட்ஸ் தேவைப்படாத பிசினஸ், சேல்ஸ் தேவைப்படாத பிசினஸ் எதனா ஒன்று காட்டுக்கு பார்ப்பேன் எனக்கு. அப்ப எல்லாருக்குமே தேவை. நாம கண்டுபிடிச்சுக்கணும், அது அவ்வளவுதான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ நீஷை தேடி ஓடாதீர்கள். டே ஒன்ல நீங்க பாத்தீங்கன்னா மீன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டு பிறகு கிளைண்ட் கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல டே 1 இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு எந்தெந்த நீஷ்ல நீங்க டார்கெட் பண்ணா உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்கும், அது அந்த நீஷை வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பீப்புளான நீஷ்லேயே வந்து வேற தப்பா புரிய வச்சிருப்பாங்க. யார் என்ன புரிய வச்சிருப்பாங்க உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு ரிச்சஸ் ஆர் இந்த நீஷஸ், ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டாக்டருக்கு மட்டுமே, அதுவும் டாக்டருக்கும் சர்வீஸில் நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸில் மட்டும் நான் பண்ணி தரேன், அதுவும் நீங்கள் டாக்டர் போனால் கூட அது ஜென்ரல் ஆகிடும், நீங்கள் டென்டல் டாக்டருக்கு மட்டும் பர்சனல் பிராண்டிங் பண்ணுங்கன்னா அவங்க அது மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. அது கூட பரவாயில்ல ப்ரோ. இன்னும் ஒரு மேபி இன்னும் ஒரு வருஷத்துல யாரும் அப்படி வந்துருவாங்க, செவத்தை பார்த்து பேசிட்டு. நீங்க டென்டல் டாக்டர் கூட அப்படி சொல்லாதீங்க, லேடி டென்டல் டாக்டர்னு போடுங்க, இல்லைன்னா இந்த ஏஜ்னு மட்டும் போடுங்க, அந்த மாதிரி எங்க படிச்சவங்க மட்டும் போடுங்க. அதுதான் நீஷ். அப்போதான் உங்களுக்கு நிறைய கிளைண்ட் கிடைக்கும். லேடி ஐ ஹெல்ப் எப்படி அதுவும் சொல்றேன் பாருங்க, ஐ ஹெல்ப் லேடி டென்டல் டாக்டர் who is beautiful and as well as quality patient bro will help to get a quality patient, will help to get a quality patient. இதுதான் ஹை லெவல் நீஷ் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த நீஷ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் வரும். ஓகேங்களா? நான் ரியலா சொல்றேன். இது நான் ஏன் சொல்றேன்னா ஃபன்னா இருக்குன்னா, ஒருத்தர் நான் அவரோட பயம் பார்த்திருந்தேன். அந்த பயோனா இந்த லிங்க்டின்ல பயோ இருக்கும் பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம் பயோல அந்த அபவுட் செக்ஷன் மேல அந்த பயோ செக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அதுல எப்படி வச்சிருந்தாருன்னா, ஐ ஹெல்ப் டாக்டர்ஸ் டு கெட் ஹை குவாலிட்டி பேஷண்ட்ஸ். இது ஹை குவாலிட்டி, அவன் ஹை குவாலிட்டியா இருந்தா எதுக்கியா பேஷண்டா மாறுறான்? ஹை பேயிங் பேஷண்ட் இல்லைன்னா ஹை பேயிங் பேஷண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீஷே கிடையாதுங்க. ஸோ இது எல்லாம் வந்து தப்பா மார்க்கெட்ல, கோர்சஸ்ல, வெபினார்ஸ்ல, இல்ல ரீல்ஸ்ல சேவத்தை பார்த்து பேசுற பீப்புள் நிறைய பேர் தப்பா பேசிட்டு இருக்காங்க. பட் டே 1ல நம்மளுக்கு கரெக்டா என்ன பண்ணணும் புரிஞ்சுப்பீங்க, அதை பத்தி கத்துப்பீங்க. Any question? ப்ரோ நான் கேட்கலாமா ஒரு क्वेश्चन? Yeah bro, please. ப்ரோ இது ஆக்சுவலா அருண் ப்ரோ எப்படி சொல்லியிருக்காரு, இந்த ஆன்சரை நிறைய பேர் காப்பி பண்ண சான்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா மெசேஜிங்க்கு வந்து நிறைய தப்பா ஃபர்ஸ்ட் பண்ணா அப்புறம் நான் ரிஃபைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு எக்ஸாம்பிளா இதை பண்ணேன் பட் நான் இதை அப்படி ரிஃபைன் பண்ணிட்டேன் மட்டும் அது சொல்றீங்களா ப்ரோ? ஏன்னா நிறைய பேர் காப்பி பண்ண சான்ஸ் இருக்கு ப்ரோ. இங்கிலீஷ்ல சொல்லாதீங்க, ஏன்னா நம்ம பசங்க நான் எவ்வளவு ஆமா ப்ரோ. ஓகேங்களா? நம்ம பசங்க நம்ம செஷன்ல எவ்ரி செஷன்ல சொல்றேன். இன்னுமே ப்ரோ நேத்து முந்தின கூட அதே மாதிரி ஆப்ஷன் நான் கீப்பிங் அதுதான் நம்ம நிர்மல் ப்ரோ ஃபுல் ட்ரான்ஸ்பரன்சி, நம்ம நிர்மல் ட்ரான்ஸ்பரன்சி, keep it simple, full transparency. அதே ப்ரோ. அப்ப செஷனுக்கு வரலையா ப்ரோ? நான் வந்த ப்ரோன்னு ப்ரோ. நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் நீங்க அனுப்பிச்சிருக்க மாட்டீங்க எனக்கு. நான் இந்த மெசேஜ் ப்ரோ நீங்க நம்புறீங்களா இல்லையா? நான் இப்ப வேணா அனுப்புறேன் இருங்க. மிரரிங் மிஷின் ஒருத்தர் மேபி அந்த நம்ம ஸ்டூடெண்ட் அவங்க இங்க கூட இருக்கலாம். நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். மிரரிங் மிஷின் நாங்க யூஸ் பண்றது 2 நாள் முன்னாடி அமைச்சிருக்காரு அவரு. ஆக்சுவலா அந்த வீடியோலயே சொல்லிருப்பேன் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு. நீங்க இதை யூஸ் பண்ணாதீங்க, நீங்க வேற யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ மெசேஜிங் அந்த ஸ்பெசிஃபிக்கா சொல்லாதீங்க ப்ரோ, ஏன்னா அதையே போய் பண்ணுவாங்க. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்றது வேணா தமிழ்லயே அப்படி நார்மலா சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி தான், அதாவது கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் மாத்தி விட்டு இங்கிலீஷ்ல போட்டேன், வகுப்புலேயே வரல. என்னடா என்ன தப்பு பண்றோன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்ல பேசலாம், எதுக்கு தேவையில்லாம இங்கிலீஷ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி, இந்த உங்களுக்கு இப்ப பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா கேட்டேன். ஏதோ போயிட்டு இருக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு என்னால ஆன்லைன் ப்ரொமோஷன் பண்ணி தரேன், பிளான் ப்ரொமோஷன் உங்க இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் போய் வச்சேன்,
இப்போ 10,000 20,000 கிட்ட போயிட்டு 40,000 வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா நம்ம அதிகமா சொல்ல கூடாது. 10x 20x சொல்றப்ப அது ஃபேக் ப்ராமிஸ் ஆயிடும். ஸோ அதனால என்னால முடிஞ்சதை சொன்னேன். என்னால டபுள் எக்ஸ் 2x வரைக்கும் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு சொன்னாங்க. டீலும் க்ளோஸ் ஆச்சு. நம்ம பண்ணணும் நம்ம. சோ இப்படிதான் நான் சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம கிளைண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசணும். நம்ம அதுல சொல்லியிருப்போம் பாத்தீங்களா ப்ரோ, வெரி சிம்பிள். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மெசேஜிங் மாஸ்டரி வீடியோ பாருங்க. யாருன்னா மெசேஜிங் மீன்ஸ் கிளைண்ட் கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நீங்க ஆக்சஸ் கிடைச்சிருந்தா அவங்க மட்டுமே நீங்க அந்த மெசேஜிங் மாஸ்டரே நான் சொல்லியிருப்பேன். அதை தான் அவர் சொல்றாரு. அந்த பர்டிகுலர் கிளைண்ட்ஸுக்கு இல்ல பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணா வேர்ட்ஸை யூஸ் பண்ணா வி கேன் புக் த கால்ஸ்ன்றது அதை நான் சொல்லியிருப்பேன். இன்டெப்தா சொல்லியிருப்பேன். ஏன்னா தட்ஸ் த திங். ஸோ எஸ் ப்ரோ, ஸோ எவ்வளோ நாள் மீன்ஸ் எவ்வளோ அவுட்ரீச் பண்ணுறீங்க கேட்டிருந்தாங்க. கால்ஸ் யாருமே இங்கே கோல்ட் காலிங் பண்ண மாட்டாங்க நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ். நேற்று கூட ஒரு பர்சன் சொல்லியிருந்தேன் ப்ரோ, நான் கோல்ட் கால் பண்ண ப்ரோ. நம்ம கோல்ட் கால் பண்ணக்கூடாது ப்ரோ, ஓகேங்களா? கோல்ட் கால் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ எவ்வளோ பர் டேக்கு நீங்கள் எவ்வளோ அவுட்ரீச்சஸ் பண்ணீங்க ப்ரோ? நான் டெய்லியும் 40 அவுட்ரீச் பண்ணேன் ப்ரோ முன்னாடி. இப்ப வந்து ஒரு 1 மந்த்தா நான் நிப்பாட்டி வச்சிட்டேன் நான். ஏன்னா அப்பாவோட கொஞ்சம் இந்த திதி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் நிப்பாட்டி வச்சிட்டேன், கொஞ்சம் வேலையா இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 40 பண்ணேன் ப்ரோ டெய்லியும். 20 வாட்ஸ்அப் 10 இன்ஸ்டாகிராம். எவ்ரி சிங்கிள் டே நம்ம அதில் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, 40 மெசேஜஸ், ஒரு 10 மெசேஜஸ் இந்த பிளாட்ஃபார்ம், ஒரு 10 மெசேஜ் இந்த இண்டஸ்ட்ரி, ஒரு 10 மெசேஜ் இந்த பிளாட்ஃபார்ம்ல பண்ணுங்க, லிங்க்டின்ல பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இமெயில், இதுல நீங்க பண்ண வேண்டியது 40 அவுட்ரீச்சஸ் பண்றதுக்கு யூ கேன் டெஃபினெட்லி டூ இட் இன் 1 hour இல்ல 2 hour கூட பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ 2 hour எடுத்துக்கினா கூட 40 அவுட்ரீச்சஸ் நீங்க கண்டிப்பா பண்ண முடியும். உங்களோட growthக்கு 2 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டீங்க. இன்னொரு டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. அதாவது 11 to 1 குள்ள நம்ம பண்ணோம்னா நல்ல அவுட்ரீச் கிடைக்குது, நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைக்குது. நம்ம 10 to 11 அந்த அளவுக்கு கிடைக்கல. நோட் பண்ணுங்க. இதுதான் டேட்டா. இதான் நீங்க டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். ஒருத்தருக்கு ஒன்னு ஒர்க் ஆகும். அவருக்கு அவரோட இண்டஸ்ட்ரி, அவரை டார்கெட் பண்ண பீப்புளுக்கு இவரோட மெசேஜிங்க்கு 11 to 1 நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இந்த டைம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுவே ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து ஃபண்டமெண்டல் கிடையாது, சரிங்களா? பட் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காரு பாருங்க இந்த டேட்டாவை. ஸோ அப்படிதான் நீங்களும் பண்ண சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. ப்ரோ கணேசன் ப்ரோக்கு கணேஷ் கேட்கணும் ஒரு கொஸ்டின். எஸ் ஸ்கிரிப்ட் என்ன ஃபாலோ பண்றீங்களா ப்ரோ? சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா ஐ மீன் மெசேஜ் இப்போ நீங்க டிஸ்கஸ் பண்ணதை சொல்றேன் ப்ரோ. நானே வந்து நிர்மல் ப்ரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மெசேஜ் எக்ஸாக்டா காப்பி பண்ணாம உங்க ஸ்டைல் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிருந்தாரு. ஆனா நான் என்ன பண்ணேன், லைக் கீப்பிங் இட் சிம்பிள், அதுக்கப்புறம் இது மட்டும் மாத்திட்டேன். லைக் அந்த ஸ்டாப்பர் வேல், அதுக்கப்புறம் ஃப்ரேமுக்கு அந்த வேர்ட்ஸ் மட்டும் மாத்தி போட்டிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க டிஸ்கஸ் பண்ணதுல அதுதான் என்னோட மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் ப்ரோ. நேற்று நிர்மல் ப்ரோ கிட்ட டவுட் கேட்டிருந்தேன்ல, ஸோ இப்போ புரிஞ்சிச்சு ப்ரோ. நான் வந்து அந்த கேட்கிற விதத்தையே மாத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். அதான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி ஒரு இது சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அது ஏன் யூஸ் பண்றீங்க, இந்த கீப் இட் சிம்பிள், அதே மாதிரி ஃபுல் டிரான்ஸ்பரன்சி, அது ஏன் யூஸ் பண்றீங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாலே அதை நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுதான் மேஜிக் வேர்டு நினைக்கிறீங்க. அது ஏன் யூஸ் பண்றோம்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா, அதான் மேஜிக். அது ஒரு மேஜிக். சரி ஓகே, அது நம்ம பசங்க அது 2-3 புரிஞ்சுக்கிறாங்க, அது நம்ம கூட பரவாயில்ல. சரி, அது அங்க ஏன் யூஸ் பண்றாங்க நிர்மல் ப்ரோ சொல்றாரு இல்லைங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அது தூக்கிட்டு போயிட்டு சாட் ஜிபிடியில போட்டு இந்த வேர்டுக்கு பத்திலா எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு 50 வேர்ட்ஸ் கொடு. நம்ம அதுதானே பண்றீங்க. கமான் கைஸ், யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க உண்மையா ஒருத்தங்க ரியாக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸ்கிரிப்டே சாட் ஜிபிடி இருந்து வாங்க, ஓகேங்களா? சோ அப்படி பண்ணாதீங்க, ஓகேங்களா? அப்படி பண்ணாதீங்க, யோசிங்க. நாம we teach thinking before digital marketing. We always teach about how to think. நீங்க எப்படி திங்க் பண்ணா யூ கேன் க்ரோன்றது தான் நாம இங்க டீச் பண்றோம் தவிர டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செகண்ட், ஓகேங்களா? அதுக்குன்னு வந்துட்டு ஹவு டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் இந்த புக்கை படிச்சு அது நான் படிக்கலங்க. அப்புறம் அந்த மாதிரி நான் அந்த புக்கெல்லாம் கூட நான் மோட்டிவேஷன் குரு அந்த மாதிரி புக்கு நான் படிச்சது கிடையாது. நான் பார்த்துருக்கேன் புக்கு, நான் 2018 வாங்கியும் இருக்கேன், ஓகேங்களா? ஆனா வந்து நான் படிச்சது கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து ஐ டிசைடட் புக்கெல்லாம் நான் படிக்காமே நம்ம வி ஹேவ் டு க்ரோ. எல்லாருமே ஒருத்தவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா. நான் எப்பவுமே ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நம்ம செஷன்ல சொல்லியிருப்பேன். யாரு ஓகே நீங்க ப்ரோ இதெல்லாம் எந்தெந்த புக்கு ப்ரோ நீங்க படிச்சீங்க, நானும் ஒருத்தர் 2020 வரைக்கும் அப்படிலாம் புக்கு தான் நம்மளுக்கு இது அது இதுன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஸோ ஓகே, எல்லாருமே இந்த புக்கு படிச்சு தான் பண்றாங்களே, நம்ம புக் பண்ணாம படிக்காம நான் வந்து we have to achieve, we have to grow in our businessன்றது நான் அப்போ பண்ணிட்டு இப்போ நான் எந்த புக்குமே நான் படிக்கிறது கிடையாது, எந்த புக்குமே நான் வாங்கினது கிடையாது. ஸோ அது என்னோட இது. அதுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நீங்க தீர்க்கதரிசி ப்ரோ, நாங்க ஏதோ சின்ன பசங்க ப்ரோ, விடுங்க ப்ரோ. நிர்மல் ப்ரோ அப்பப்போ புக்கு படிப்பாரு, ஸ்டோரியில போடுவாரு, அவரு வேற வருது. அது ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைலுங்க. அருண் ப்ரோ ஒரு ஸ்டைல் அது. ஆமா,
அதனால நான் சொல்றேன், ஆ, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. சாட் ஜிபிடியை வந்து யூஸ் பண்றது எதுக்கு யூஸ் பண்ணணும் மட்டும் அது மட்டும் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே திங்க் பண்ணுங்க, அதான் சொல்ல வரோம். யா ப்ரோ, Okay, எனி sir. அதர் क्वेश्चंस? நான் ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. Yeah, bro. அதான் கணேஷ் ப்ரோ கிட்ட. bro, அதான் ப்ரோ, நீங்க அவுட்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் நீங்க பார்த்து ஃபேஸ் பண்ணீங்க ப்ரோ? அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு கிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணீங்களா? ஏன் பண்ணீங்க அப்படின்றதாச்சும் குட் கொஸ்டின் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து தெலுங்கானாக்கு போயிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவனே சரி ஸ்டேட் டு ஸ்டேட் போகணும்னு சொல்லிட்டு அங்க போய் இங்கிலீஷ்ல அது சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல போட்டேன். வாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டான். அவன் டிசைன்ஸ் ஃபுல்லா எனக்கு அனுப்பிச்சு விட்டான். அப்பதான் தெரிஞ்சிச்சு ஓகே உனக்கு புரியல, லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு அப்ப தெலுங்குல கொஞ்சம் பேசி கொஞ்சம் அங்கிருந்து ஒரு வெப்சைட் எடுத்தேன் நான். ஸோ அப்போதான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே அதுன்றது அப்படியே டேரக்டா காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது, சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நான் வந்து ஒரு கிளைண்ட் ரிஜெக்ட் பண்ணது காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் 6 years வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க கன்சிஸ்டன்டா. பட் அவங்களுக்கு மோர் தென் 2 lakhs வரைக்கும் அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸ் ஸோ அதை பத்தி டீச் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அது மோர் தென் 2 lakhs கிட்ட அவங்க செல் பண்ணாங்க. பட் நம்மளுக்கு அமௌண்ட் ஏற்றவே இல்லை, அது ப்ராஃபிட் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ நான் விட்டுட்டேன். நான் இதுக்கு மேல நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் குட் பைன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ஓகே, அதுதான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்ரீச் பண்ணும்போது கிளைண்ட்ஸ் நம்மள டிசைட் பண்ற சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருப்போம், நம்ம கிளைண்ட்டை டிசைட் பண்ற நிலைமையில இருப்போம். ஸோ அது எப்போ அந்த ஸ்வாப் தான் கேட்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரோ. இது வந்து நம்மகிட்ட ஒரு சர்வீஸ் இருந்துச்சுன்னா அவங்க தான் நம்மள டிசைட் பண்ணுவாங்க. நம்ம பல யூனிக்கான சர்வீசஸ் வச்சிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஃபேஸ்புக் ஆட் பிச் பண்றேன்னா போட்டோ ஷூட், இன்ஃபுளுன்சர் மார்க்கெட்டிங் அண்ட் வீடியோ எடிட்டிங், வாய்ஸ் ஓவர் எல்லாம் பிச் பண்றப்ப கிளைண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். ஸோ ஓகே உங்கள்கிட்ட கொடுத்தா எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உங்ககிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. யா ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ எனி அதர் क्वेश्चंस? ப்ரோ லாஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. கேளுங்க. ப்ரோ என்னன்னா இப்போ நானும் வந்து இப்போ அவுட்ரீச் பண்ணும்போது எனக்கு ரிப்ளை வரல, மெசேஜ் வந்து இது புரிஞ்சிச்சு, மிஸ்டேக் என்னன்னு புரிஞ்சிச்சு. ஆனா அதை தமிழ்ல மாத்தணும்னா நம்ம கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் வந்து கொஞ்சம் யோசிச்சு மாத்துற மாதிரி இருக்கும். கரெக்டா ப்ரோ? ஏன்னா வந்து ரிப்ளை ஏன் வரலன்னா தமிழ்ல இல்லாததுனாலதான் ரிப்ளை வரலையோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். தமிழ்ல இல்லைன்னா ஒண்ணு அது வந்து அந்த ஆடியன்ஸுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராஸ்பெக்ட் நீங்க என்ன அனுப்பணும் ப்ரோ? தமிழ்ல அனுப்பிச்சா தமிழ், இப்போ போயிட்டு இங்கிலீஷ் பசங்க இவரு தமிழ்ல போய் அனுப்பிச்சா வந்துருமா? இல்ல இல்லைங்களா? அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில அந்த பர்டிகுலர் ஓகே இவருக்கு இங்கிலீஷ்ல அனுப்பிச்சா நம்மளுக்கு கரெக்டா புரியும், இவருக்கு தமிழ் அதை அனலைஸ் பண்றதுக்கு அந்த எபிலிட்டி இங்க கணேஷ்ராம் ப்ரோ மிஸ் ஆகுதுன்னு பாத்தீங்களா? திங்கிங் தான். நீங்க திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணாலே உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட், அதுக்கப்புறம் யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட் ப்ரோ. நோ வரி அபௌட் தட். ப்ரோ இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம் ப்ரோ. நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றீங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணலாம். ஒரு ஓனர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நீங்க போய் டைரக்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னா யாருமே ரிப்ளை பண்றது இல்லை. நீங்க என் ஃப்ரெண்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து லேப்டாப் வாங்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி போய் பிச் பண்ணேன். வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவ்வளவு பட்ஜெட் எல்லாமே சொல்லிட்டு சார் நான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன், என்னோட போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பண்ணலாம் சார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். கரெக்டான பர்சன்ஸ் வரல, எல்லாமே வராங்க அமௌண்ட் மட்டும் சொல்லுவாங்க போயிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஜென்யூனா இருக்கீங்க. ஏன்னா 2 to 3 times வந்து போனேன், போயிட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போய் வாங்கி வச்சேன் சரிங்களா. ஸோ அதுவும் நடந்துச்சு இதுவும் நடந்துச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உருவாகும். ட்ரஸ்ட் உருவாக்கிச்சு அப்படின்னா ஈஸியா அவங்க வந்து உங்கள்கிட்ட எவ்வளவு சார்ஜஸ் தான் கொடுப்பாங்க. இதுதான் விஷயம், நான் கத்துக்கிட்டு இதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ப்ரோ நீங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு நடந்த விஷயம், கணேஷ் ப்ரோ சொன்ன விஷயம் என்னன்னா, ட்ரஸ்ட் அங்கே உருவாகணும்னு. நான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணேன், நேற்று தான் பண்ணேன். அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் நான் பேசின அவுட் ரீச் பண்ண பர்சன். அவர் 27 hours கழிச்சு தான் என்கிட்ட ரீச் பண்ணி ஓகே சொன்னாரு. ஆனா இதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ணணும், மெட்டான மட்டும் ரன் பண்ணாரு. நான் ரன் பண்ணி கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே சோசியல் மீடியா ஹேண்ட்லிங், வீடியோ எடிட்டிங் எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டாரு. நீங்க 4% பாருங்க. ஆமாப்பா அப்படி இருக்காங்க பர்சன்ஸ். ஆனா கம்மியா சார்ஜ்னு சொல்லுவாங்க. அதே நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஓவர் கம் வந்திருக்கேன். அதே பண்ணிட்டு தான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணேன்னு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் உங்களை. ஏன்னா அந்த லேடி பாத்தீங்கன்னா 5,000 தான் கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்டா நீங்க தான் சொல்லணும் ஸ்ட்ரிக்டா. அதாவது நீங்க இந்த பட்ஜெட் கொடுத்தீங்கன்னா இந்த ஒர்க் தான் பண்ணுவேங்கிறது நீங்க சொல்லிடணும். நிறைய பேர் அது பேசவே மாட்டாங்க. அதனால அவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃப்ரீலான்சர்ஸ் ஃபுல்லாமே ஓனர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. அதுதான் பெரிய டிராபேக். நீங்க பண்ணணும் அவ்வளவுதான், அதுதான் நீங்க கத்துக்கிறீங்க ரைட்டுங்களா. நம்ம சேலஞ்சில்
தட் டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அவுட் டு பேக்கேஜ் வீடியோ, நம்ம மாக் கால்ஸ் அட்டன் பண்ணுறது, அதே மாதிரி மாக் கால்ஸ் ப்ரீவியஸ் மாக் கால் ரெக்கார்டிங்ஸை பார்க்கறது, ரைட்டுங்களா? இது எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணால் எந்த இண்டஸ்ட்ரியிலும் லைக் யூ கேன் க்ளோஸ் த டீல் ப்ரோ, மீன்ஸ் வித் ஹையர் சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ ஷானு சந்திரா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க 2 வாட்டி. நீங்கள் கேட்குறீங்களா ப்ரோ? ஆக்சுவலாக செகண்ட் டைம் அட்ரஸ் பண்ணுறேன். ஆமாங்க சொல்லுங்க ப்ரோ. சார், நான் சண்முகம். அவரு சார் கணேஷ் அவரு தான் கேட்கணும். சார், நீங்க வெப்சைட் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்களா? வெறும் எப்படி பண்ணீங்க? அவங்க ஆமா இப்போ client வந்து- நம்மளுக்கு நான் போர்ட்ஃபோலியோஸ் ரெடி பண்ணிருக்கேன் ப்ரோ. எஸ்இஓ போர்ட்ஃபோலியோஸ் தனியாக வச்சிருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்ஃபோலியோஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட் வச்சிருக்கேன். அவர் வெப்சைட் டெவலப் பண்ணுவார், அதனால வச்சிருக்காரு. ஆமா. பட் வெப்சைட் இருக்கணும்னு நெசசரி இருக்குங்களா இல்ல எல்லாமே பண்ணிக்கலாங்களா? புரியல வெப்சைட் மஸ்ட் இல்ல ப்ரோ, நான் இப்பயே சொல்றேன் பாருங்க. வெப்சைட் மஸ்ட் இல்ல, நீங்க போர்ட்ஃபோலியோஸ் ரெடி பண்ணாலே போதும் bro, அதே போதும். ஓகே. போர்ட்ஃபோலியோ நீங்க சொல்றது அந்த இன்ஸ்டா பேஜ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான ஒரு பிளேஸ். நீங்க பிடிஎஃப் ஃபைலே போதும் bro. என்னங்க? சாரி, இல்ல பிடிஎஃப் போதும் bro. நீங்க உங்க வர்க் மட்டும் காமிச்சாலே போதும். நீங்க எப்படி பண்ணுவீங்க? இப்போ லெட்ஸ் நீங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்றீங்கன்னா நீங்க எப்படி டிசைன் பண்ணிருப்பீங்கன்றது காட்டணும் இல்லைங்களா? ஸோ அதனால திங்ஸ் அந்த மாதிரியான திங்ஸ் அவரு அது என்ன சொல்லுவாங்க ப்ரோ, மாக்கப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கூட வச்சிருக்கலாம். நீங்க நார்மலா கூட பண்ணி வச்சிருக்கோம். வெப்சைட் எல்லாம் தேவை கிடையாது. நம்ம நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் க்ளோசிங் கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் இப்போ கூட அஜித் ப்ரோ சொன்னாரு பாத்தீங்களா, வெப்சைட் வச்சிருக்கீங்களா ப்ரோ? அஜித் ப்ரோ வெப்சைட் வச்சிருக்கீங்களா? நானா ப்ரோ? ப்ரோ நீங்க தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, என்கிட்ட வெப்சைட்லாம் கிடையாது. ஆமா. ஸோ நம்ம பீப்புள் கிட்ட 90% யாருக்கிட்டையும் வெப்சைட் இருக்காது. வெப்சைட் இல்லை. ஏஜென்சி எல்லாம் ஸ்டார்ட் பண்ண அது வெப்சைட் கொண்டு போய் நாங்க பண்ணதே வந்து இந்த ஃப்ரீலான்சிங்கா பண்ணும்போது வேற, அது நம்ம வெப்சைட்டே யூஸ் பண்ணல. ஸோ டசன்ட் மீன் உங்க வெப்சைட் இருந்துச்சுன்னா ஓகே வச்சுங்க. அந்த மாதிரி வெப்சைட் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது கரெக்டா நீங்க கம்யூனிகேட் பண்ணா தட்ஸ் மோர் தென் எனஃப். ப்ரோ நான் சொல்றேன். இல்ல ப்ரோ, நான் அருண் ப்ரோ சொன்னதுக்கு நான் ஒண்ணே சொல்றேன். நிஜமாவே போர்ட்ஃபோலியோ என்கிட்ட கிடையாது. ஆனா அந்த போர்ட்ஃபோலியோ ஏன் நம்ப மாட்டேன்னா, அது சில பேர் வாங்குறாங்க, அதை வாங்கிட்டு ஓகே பாய் ஒரே ஒரு மெசேஜ் தான். நீங்க அதுல ஒரு லோகோ போட்டு உங்க லோகோ போட்டு வாட்டர் மார்க் பண்ணிடுங்க. சில சமயம் ஒரு சில பேர் மிஸ்யூஸ் எல்லாம் பண்ணுவாங்க. என்கிட்ட வாங்கி கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணாங்க நடுவுல. சோ ஆனா கொஞ்சம் வாட்டர் மார்க் எல்லாம் போட்டு கொஞ்சம் பிராண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெஷர்னா எப்படி போர்ட்ஃபோலியோ பண்றதுங்க? இப்போ நான் இப்பதான் கத்துட்டு இருக்கேன். தேவை கிடையாது ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ இல்லைன்னா இருந்தா நல்லது, அதாவது இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்க அதை எப்படி பண்ணலாம், அது போர்ட்ஃபோலியோ இல்லாம எப்படி கிளைண்ட் எடுக்கலான்றது கத்துப்பீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்பர்டீஸ் வேணும். எக்ஸ்பர்டீஸ் நீங்க கத்துப்பீங்க, அது மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். நோ வரி அபௌட் தட். கணேஷ் ப்ரோக்கு ஒரு கணேஷ் ப்ரோ சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு புக் எழுதுங்க வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். எழுதுறீங்களா ப்ரோ? புக்கவை டைம் கிடைச்சா எழுதலாம் ப்ரோ. லான்ச் பண்ணலாமா ப்ரோ? லான்ச் பண்ணலாம், ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு லான்ச் பண்ணலாம் ப்ரோ. லான்ச் பண்ணலாம் ப்ரோ. அப்பப்போ லான்ச் பண்ணலாம். அப்பயா உங்க ரெண்டு பேர்த்தையும் நேர்ல பார்க்க சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு. தமிழ்னா எதை மீன் பண்றீங்க ப்ரோ? தங்கிலீஷா இல்ல பியூர் தமிழா ப்ரோ? தங்கிலீஷ் தான் ப்ரோ. எப்பவும் நார்மலா நம்ம பேசுற மாதிரி தான். ஒரு சில அதான் கிளைண்ட் நம்ம ப்ரொஃபஷனல் பொறுத்து இருக்கு ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டீரியர் டிசைன் அந்த மாதிரி ஆள்கிட்டயா நம்ம தமிழ்லயே அப்ரோச் பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரினா நம்ம இங்கிலீஷ்லயே அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரொஃபஷனலா நம்ம வந்து கொஞ்சம் பண்ணணும். எஸ் எஸ் ப்ரோ. இண்டிவிஜுவல் பர்சன் இன்க்ரீஸ் பண்றதா இருந்தா தங்கிலீஷ்ல போடுங்கன்ற. எஸ். ஸோ ஒன் மோர் மினிட் கேஸ், 2 more minutes. யாரனா வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ப்ரோ நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். சொல்லுங்க ஒரு பாலாஜி சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிளைண்ட் கிட்ட அவுட்ரீச் பண்ணும்போது சில பேர் வந்து லோ பேயிங் கிளைண்ட்ஸா இருப்பாங்க, சில பேர் ஹை பேயிங் கிளைண்ட்ஸா இருப்பாங்க. ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு, நான் லோவா மட்டும்தான் பே பண்ணுவேன், இல்ல ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஓகே ஹையா பே பண்ணலாம். இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ரீச் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல டிஸ்கஷன் பண்றப்போ? ப்ரோ எங்க கணேஷ் சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க, நானும் ஒரு ஆன்சர் சொல்றேன். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு கேக்குறாங்க ப்ரோ. ப்ரோ ஐடென்டிஃபை நம்ம டெஃபினட்டா வி கேனாட் டெஃபினெட்லி ஐடென்டிஃபை. யாருமே வந்து நான் லோ பட்ஜெட் கிளைண்ட்னு நெத்தில ஒட்டி வச்சிருக்க மாட்டாங்க, நான் ஒரு ஹை பட்ஜெட் கிளைண்ட்டு நெத்தில ஒட்டி வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே ஈஸியா ஆடா இங்க போடுறாரா ஹை பட்ஜெட் நெத்தில இருக்காரா, நெத்தில ஒட்டி இருக்காரா, நான் போயிட்டு எல்லாருமே டக்குன்னு பிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டாக்டர் அங்கே போயிருக்கா, அவருக்கு ஜுரம் இருக்கு, இவருக்கு கிட்னி ப்ராப்ளம், அவருக்கு லிவர் ப்ராப்ளம், பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுமா?
ஓகே ஸோ அந்த ஒர்க் பண்ணி மாதிரி தான் தெரியும். we have இல்ல to ப்ரோ, we have to reach. ஆக்சுவலா என்னன்னா நீங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கிறத பொறுத்து தான் பீப்புள் வந்து ஹையா பே பண்ணுவாங்க, லோவா பே பண்ணுவாங்க. நீங்க ஓகே பணக்கார பீப்புள் நிறைய பணம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க அதிகமா பே பண்ணுவாங்கன்னா கிடையாது. நீங்க நிறைய அவங்களுக்கு எவ்வளவு நிறைய ரிட்டர்ன் பேர் வந்து கொடுக்கணும் ஓகே பணக்காரன், ஓகே இவர் வந்துட்டு பெரிய பென்ஸ் காரு அந்த காரு இந்த காரெல்லாம் வச்சிருக்காரு, நம்ம ஓகே சொந்த காரை கூட இருந்தா கூட அவரும் பே பண்ண மாட்டார். மீன்ஸ் நம்ம சொந்த கார் இருந்தா கூட ஓகே நல்லா பே பண்ணவங்க கிடையாது. ஸோ இல்ல ப்ரோ, அதான் ஹை பேயிங் கிளைண்ட்ஸ்ன்றது என்னன்னா நாம அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் எடுத்து கொடுக்குறோன்றத பொறுத்து தான் ஹை பேயிங் கிளைண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்க சும்மா ஒரு சின்ன ஒரு இப்பெல்லாம் கான்டென்ட் கிரியேஷன் கான்டென்ட் ரைட்டிங்லாம் பாத்தீங்களா, அதுக்குலாம் நிறைய சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களால சார்ஜ் பண்ண முடியல, பிகாஸ் மார்க்கெட் மாறிடும். ஸோ நீங்க லாங் லாஸ்டிங்கா பண்ணணும்னா அவங்களுக்கு நீங்க நல்ல ரிட்டர்ன் எடுத்து கொடுக்கணும். நீங்க நல்ல ரிட்டர்ன் கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கும் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க சேஞ்ச் லோ பண்ணிட்டு பேயிங் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஓகே நான் வந்து மினிமலா இவ்வளவு சார்ஜ் பண்ணுவேன், அதுக்கான கீழே வர கிளைண்ட்ஸ் நான் எடுக்க மாட்டேன்றது யூ ஹேவ் டு ஃபிக்ஸ். அது உங்களுக்கு அப்போ ஹை பேயிங் கிளைண்ட்ஸா நீங்க எடுப்பீங்க. ஓகேங்களா? ஓகே நாங்க வந்து நான் சொல்றது நான் 2018ல அப்போ 8,000 ரூபாய் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் இந்த மாதிரி 12,000 ரூபாய்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஐ திங்க் 2022 அந்த டைம்ல வந்து 40,000 கீழே வந்து we never did it. 40,000 ஆக்சுவலா ஐம் சாரி டு இன்டரப்ட் ப்ரோ. நான் ஒரு கிளைண்ட் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணது வந்து 10,000 ரூபாய் தான் க்ளோஸ் பண்ணேன். நான் ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது அருண் ரோலா பண்ண கனெக்ஷன் இல்ல. ஆனா அந்த கிளைண்ட் வந்து இப்போ என் கூட ஒர்க் பண்ணல, நல்லாவே கிரே ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, அவங்க ஆஃப்லைனுக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல என்னால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நான் வந்து கடைசியா சார்ஜ் பண்ணது வந்து 50,000 ரூபாய் பர் மந்த்துக்கு. ஸோ மேட்டர் என்னன்னா ஓகே ட்ரஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் விஷயமா இருந்தது. 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணேன். ஒரு செட் ஆஃப் ரிசல்ட் கொடுத்தேன். அவங்க கிட்ட நான் திருப்பி பிச் பண்ணேன். என்னால வந்து இந்த ரிசல்ட் விட தாண்டி கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ராவா கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து தனி சார்ஜ் சொன்னேன். ஸோ அப்படிதான் நான் க்ரோ பண்ணி கொண்டு போனேன். ஸோ எங்க ஹை பேயிங் கிளைண்ட்ஸ்ன்றது என்னன்னா ட்ரஸ்ட் தான் இஷ்யூ. ஒரு ஓகே கிளைண்ட் உங்களை வந்து ஏன் வந்து 50,000 கொடுக்க முடியலன்னா ட்ரஸ்ட் இஷ்யூ. நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் யூ கேன் பிச். அதுதான் அவுட் பேக்கேஜ் எங்க கனெக்ஷன்ல வரும் உங்களுக்கு. ஓகே 10,000 ரூபாய்க்கு நான் இதை பண்ணி கொடுக்குறேன், ஓகேங்களா? 50,000 கொடுங்க, நான் இதை பண்ணி கொடுக்குறேன். அப்படி ஓகே ஓகே புரியுது ப்ரோ, தேங்க்யூ. சூப்பர். ஓகே ப்ரோ, லெட்ஸ் வைண்ட் அப் த லைவ் கேஸ் ஸ்டடி. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி நான் வரேன் ப்ரோ, நான் தான் வருவேன். நான் வரேன்னு போடுங்க எல்லாருமே சாட்ல, நான் வரேன். நான் பண்ண வேண்டாம். கமான் கைஸ், சாட்ல நான் வரேன் ப்ரோன்னு போடுங்க. அஜித் ப்ரோ அப்படி போடக்கூடாது ப்ரோ, உங்க அஜித் நான் வரேன்னு போடணும். ஹரிஷ் ப்ரோ நீங்க அப்படி போடக்கூடாது, உங்க ஹரிஷ் நான் வரேன்னு போடுங்க. உங்க ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் நான் வரேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்கெல்லாம் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, இது ஏன் நம்ம லைவ்ல பண்றோம்னா நம்ம 2 பேருமே கூட உட்காந்து பேசலாம். நிர்மல் ப்ரோ நானும் வந்து பேசலாம். நீங்க வந்து டைரக்டா அவர்கிட்ட நீங்க கேட்கலாம், கொஸ்டின்ஸ் இன்ஸ்பயர் ஆகலாம். ஏன்னா அவரு உங்களை மாதிரியான தான். அவர் ஒன்றும் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஸோ அவரும் வந்து ஓகே ஆல்சோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், ஃபேமிலியோட ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி அப்பா இது. ஸோ நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம சேலஞ்சில் மறுபடியும் வந்து அவர் ரீஸ்டார்ட் பண்ணி he got a client in 10 days. இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ. லாஸ்டா நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, நீங்க சிச்சுவேஷன் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க யார் ஃபீல் பண்ண வேணாம். நீங்க சிச்சுவேஷன் மட்டும் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, கன்சிஸ்டன்டா உட்காந்துட்டீங்கன்னா போதும், செம்மையா பண்ணிடலாம் நம்ம, வேற எதுவும் இல்லை. ஸோ யார் ஃபீல் பண்ணாதீங்க. எஸ், அது எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் கைஸ். ஓகேங்களா? அவரு பாவம் ஒரு நாள் அழுந்து அமைச்சிருந்தாரு, ப்ரோ இப்படி ஆயிடுச்சுட்டு. எனக்கு ஆடியோ மெசேஜ் ஞாபகம் இருக்கா ப்ரோ? நீங்க அப்பா இந்த என்ன பண்ணணும்னு தெரியல ப்ரோ, நீங்க எல்லாம் நாங்க இருக்கோம், நீங்க எப்ப வேணா வாங்க. ஓகேங்களா? நம்ம தான் எப்பவும் சொல்லுமே, ஒரு ஃபன்னா சொல்லுவோம். ஃபன் அது நிஜமா நடந்தா கூட ஓகே தான், அது எப்பவும் ஃபன்னா தான். அடுத்த ஜென்மம் வந்தாலும் நாங்க டவுட் கேட்க உங்களுக்கு எல்லாம் சால்வ் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். ஸோ அவர் அழுந்து ஒரு வாட்டி ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், ப்ரோ இப்படி ஆயிடுச்சு ப்ரோ, என்ன பண்ணணும்னு தெரியல ப்ரோ. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்தாரு. ஓகேங்களா? நீங்க இங்க இருக்கிற பீப்புள் எல்லாருமே அச்சீவ் பண்ணணும். சீக்கிரமா 1 lakh per month அச்சீவ் பண்ணுங்க. பேர் மினிமம் அமௌண்ட், அது பெரிய அமௌண்ட் கிடையாது. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் 1 lakh per month பண்றது 3 years ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ஆனா நம்ம பசங்க நம்ம வர நாங்க அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நாங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எடுத்து அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு அதுக்குன்னு நான் 5 வருஷம் நான் பண்ணிட்டு வரேன். அதுதான் என்னோட வேலையே. இன்னும் நெக்ஸ்ட் 20 years 25 years அதுதான் என்னோட வேலையே. ஸோ கிளைண்ட் எடுக்கிறதுக்குன்னே நான் அதுதான் நான் படிச்சிருக்கேன், அதுதான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க கிளைண்ட் எடுக்கிறது நம்ம பசங்க இப்போ 3 monthsல பண்றாங்க, 50 daysல பண்ண பீப்புள் இருக்காங்க, 30 daysல பண்ண பீப்புள் இருக்காங்க, 106 daysல பண்ண பீப்புள் இருக்காங்க, 150 daysல பண்ண பீப்புள் இருக்காங்க. சில பேர் வந்து இப்போ கணேஷ் ப்ரோலாம் வந்து அவர் இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி 3 monthsல அவர் ரீச் 1 lakh அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். கன்சிஸ்டண்டா எஃபர்ட் போடுங்க. எந்த ப்ராப்ளம் இருக்கு வீட்டில், ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? நேற்று பாவம் இன்னொருத்தர் ப்ரோ முந்தினேத்து
அவங்க வீட்ல வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் நீ எழுதி தான் ஆகணும் ப்ரோ, என்ன பண்ணணும்னு எனக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் இருக்கிறீங்களா ப்ரோ? நீங்க எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் யூ. ஸோ இருந்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் ஷேரிங் இட் ஃபார் பீப்புள். ஏன்னா வந்து அவங்க வீட்டில் வந்து நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்னன்னு, நீ வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி. இவருக்கு பாவம் அது பிடிக்கல. இவருக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும். அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா உண்மையா அவர் ஏதோ ஒன்று வேற ஏதாவது பண்ணிக்கிற மாதிரி பேசுறாரு. அந்த அளவுக்கு ப்ரெஷர் வீட்டில் கொடுக்குறாங்க. ப்ரோ அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன். ப்ரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், நீங்கள் வந்து இதெல்லாம் மெசேஜ் பண்ணுங்க. செப்பரேட்டாக அவருக்கு வந்து எனக்கு டெய்லி அனுப்புறாரு அவர். ப்ரோ நான் நேற்று 2 கால் புக் பண்ணியிருக்காரு, முந்தைய நேற்று 3 கால் புக் பண்ணியிருக்காரு. எனக்கு அப்டேட் பண்ணுறாரு. ப்ரோ நான் இவ்வளோ கால் புக் பண்ணியிருக்கேன் ப்ரோ, பேசணும் ப்ரோ. முந்தைய நேற்று தான் அவர் அனுப்பிச்சு விட்டார். இந்த மாதிரி 3 days நான் ஆச்சு ஆடியோ நோட். அவர் கேட்கும் போதே அழுது அனுப்புறாரு. ப்ரோ அழாதீங்க ப்ரோ, ப்ரோ இப்படி அனுப்புறாங்க ப்ரோ, நீ போய் எக்ஸாம் எழுது, நீ வீட்டை விட்டு போயிட்டுன்றாங்க, எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ப்ரோ பிடிக்குது, நான் இதுதான் கற்றுட்டு இருக்கேன், எப்படியாச்சும் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் ப்ரோ. ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம், எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் தாண்டி வரணும், அதுக்கு நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ கணேஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அங்கே நிற்காதீங்க. 2 lakhs 3 lakhs 5 lakh per month போகணும். நீங்கள் சீக்கிரம் நீங்கள் யூ ஹவ் டு அச்சீவ் இட். நிறைய பேருக்கு நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கு யாராச்சும் டவுட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஏன்னா நம்மளோட விஷன் ஒன்று தான், 1 lakh per month 1000 பேர் பண்ணணும். அந்த இப்போ இங்கே யாரெல்லாம் பண்ணுறாங்களோ மற்ற பீப்புள் ஒரு 4 பேர் கிரியேட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் தட் வாட் வி ஆல்வேஸ் கீப். ஸோ யாருன்னா இப்போ விக்னேஷ் ப்ரோ பண்ணியிருக்காரு, விக்னேஷ் ப்ரோ நீங்கள் ஒரு 2 பேர், அஜித் ப்ரோ பண்ணுறாரு, அஜித் ப்ரோ நீங்கள் ஒரு 2 பேர், ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ, சிஸ்டர் நான் உங்களுக்கு இது சொல்லித்தரேன், இதெல்லாம் பண்ணுங்க. 2 பேருக்கு நீங்கள் அங்கே பண்ணீங்கன்னா தி டெஃபினெட்லி க்ரோ. அவங்களுக்கு மட்டும் நீங்கள் பண்ணல, அவங்களோட ஃபுல் எவ்ரி ஜென்ரேஷன், அவங்க ஜென்ரேஷன் மட்டும் கிடையாது, அவங்க கிளைண்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கிளைண்டோட பிஸ்னஸும் க்ரோ ஆகுது. அந்த கிளைண்டோட பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, அந்த கிளைண்ட் கிட்ட வேலை செய்கிற பீப்புளோட லைஃபும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த வேலை செய்கிற பர்சன் கிடையாது, இது எல்லாமே அது கீழே யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. இது எல்லாமே ஒரு செயின் மாதிரி போகும். ஸோ உங்களோட க்ரோத் உங்களுக்கு மட்டும் கிடையாது, இது உலகத்துக்கான க்ரோத். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் கோ ஹெட். கணேஷ் ப்ரோ நீங்களும் நிறைய பெருசாக பண்ணுங்க, நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ பெட்டர் எஃபர்ட் கண்டிப்பாக ப்ரோ, ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். வெரி சூன் இன்னொரு வேற நம்ம பார்க்கலாம் வித் சம் அதர் பர்சன் வித் சம் அதர் கொஷின்ஸ். வேற ஏதாவது கொஷின்ஸ்னா நம்ம குரூப்ல போட்டுருங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். see you soon in another live case study. மேரேஜ் ஸ்ட்ரீட் ப்ரோ, மேரேஜ் ஸ்ட்ரீட் கேட்குறாங்க, எல்லாம் வச்சிருங்க. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பை. தேங்க்யூ.